ஹேடா ஃபேரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வெரி 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 வாஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து எனக்கு தெரியும். அதுவும் எனக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு அப்ரிஷியேஷனாக வந்து இருக்கும். அண்ட் எல்லா வீடியோஸில் சொல்கிற மாதிரி இன்ஸ்டா, டெலிகிராம் ஐடி, என்னோடய இன்னொரு சேனலோட எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக வந்து போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். அவங்க வந்து லைக் சண்டே போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு இப்போ தான் வந்து டைம் கிடைச்சது. ஸோ அதனால தான் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண உக்காந்துருக்கேன். இது எவ்வளோ லாங்காக போகுன்னு எனக்கு தெரியலை. மேபி 1 hour போனாலும் போகலாம், தெரியலை. ஸோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? லைக் வந்து இதில் ஸ்டோரி, இந்த டைட்டில் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. லைக் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த ஸ்டோரியை ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டயாங்கோட இன்ட்ரோவை வந்து பார்த்துடலாம். டயாங் வந்து ஒரு வில்லேஜில் தான் வந்து அவர் இருக்கிறது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே ஒரு சின்ன வில்லேஜில் தான். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட் டைப்புன்னு சொல்ல, இந்த அம்மாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கேரக்டர் தான் வந்து டயாங் வந்து இதில் வந்து உங்கள் மாமாவோட பையன். இதுதான் டயாங்கோட இன்ட்ரோ. அண்ட் நீங்கள் வந்து டயாங்க்கு அத்தை பொண்ணு. நீங்கள் வந்து இருக்கிறது எல்லாமே ஆஸ்திரேலியாவில் தான் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன். ரொம்ப வந்து கோல்டாக இருப்பீங்க. லைக் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு வந்துட்டாலே உங்கள் ஃபேஸு டோட்டலாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். லைக் வந்து உங்கள் கேரக்டரே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி அந்த பிஹேவியர்லாம் இருக்குல்ல. ஸோ பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா நீங்கள் அப்படியே சேஞ்ச் ஆயிடுவீங்க. ரொம்ப கூல்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அந்த மாதிரியான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ், லைக் வந்து இந்த கராத்தே, குங்ஃபு, ஜூடோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயுமே வந்து கற்றுக்கிட்டு டாப்பாக இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து நீங்கள். விச் இஸ் மீன்ஸ் மூன். அவங்க வந்து ஒரு டேலண்டடு, அதில் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்லேயும் செம்ம டேலண்டடு. அந்த மாதிரியான பர்சன் தான் வந்து நீங்கள். ஓகே, இந்த இன்ட்ரோ போதும். மீதி எல்லாமே வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்டா ஃபேரிஸ். மூன் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்க கம்பெனி, அதாவது பிஸ்னஸ், நிறைய கம்பெனிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கொலாப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் தான் வந்து நம்ம மூன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணல. அகெயின் கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் பிஏ கிட்ட தான் வந்து உங்கள் ஃபோன் இருக்குது. உங்கள் பிஏ வந்து வேறு யாரும் இல்லை, அது வந்து உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, மூனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஐஷு தான் வந்து அவங்க கூட இருக்கிறது. கால் வந்துக்கிட்டே இருக்குது. லைக் வந்து அவங்க வெளியில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டிஸு, எல்லாமே வெளியில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து இப்போ அந்த மாதிரி தான் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. கால் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது தெரில, உள்ளே போகலாமா வேலையாமா, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ எமர்ஜென்சியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. லைக் வந்து அந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் தான் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரியான இது அப்படின்னு சொல்லிட்டு. டோர் நாக் ஆனதுமே வந்து யார் அது டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு வருது. கம்மின் வந்து நீங்களும் சொல்கிறீங்க. அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் உள்ளார வராங்க. வேகமாக உங்ககிட்ட வந்துட்டு லைக் உங்கள் அம்மா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் எவ்வளோ தூரம் கட் பண்ணுவோம், திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ எமர்ஜென்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது சாரி, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஐஷு சரி என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்டு வை, நான் வெளியில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டும் வெளியில் போயிடுறாங்க. நீங்கள் வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அகெயின் வந்து ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வெளியில் போய் வந்து காலை அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் பேசுகிறது? அம்மா நான் ஐஷு பேசுகிறேம்மா. ஐஷு எங்கே அவ? மூணுங்க. அம்மா அவள் இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் இருக்கம்மா, என்ன சொல்லுங்கள்? இல்லை, நான் அவகிட்ட தான் பேசணும், பேசி ரொம்ப நாளாச்சு, எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ தான் அட்டன் பண்ணுற, அவள் எடுக்கவே மாட்டேன்றா, பேசவே மாட்டேன்றா. சரி எப்பயாவது பண்ணுவான்னா அதுவும் பண்ணவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க.
என்ன பண்ணுறதுமா, பிஸ்னஸ் மீட்டிங் அந்த மாதிரி இருக்குது. பிஸ்னஸ் அந்த அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக தான்மா போயிட்டுருக்கு. என்னம்மா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு என்னமோ தெரியாது, இன்னைக்கு அவள் ஃபோன் பண்ணியே ஆகணும், நான் அவகிட்ட பேசியே ஆகணும். அப்படி அவள் பிஸ்னஸ்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தானா இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கா அப்படின்றத அவளை மறந்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. மீட்டிங் எல்லாம் அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5, 6 கம்பெனிஸ் வந்து கம்பெனியோட சிஇஓஸ் எல்லாமே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே மீட்டிங்கும் வந்து நடந்து முடியுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து கொலாபெல்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அந்த மீட்டிங் போகும். ஸோ செக்ரட்டரிஸு பிஎஸ் எல்லாமே வந்து அவங்க கேன்டீனுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே, ஸோ அவங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமா இப்போ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாருமே வந்து வெளியில் வராங்க. ஸோ வந்து வெளியிலேயும் வந்து இந்த மாதிரி செக்ரட்டரி பிஎல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க சிஇஓ கிட்ட போயிடுறாங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி உங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை வந்து சொல்கிறாங்க. சரி, நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். சரி, ஆனால் கண்டிப்பாக பேசிடு. எனக்கு என்னமோ ரொம்ப அவங்க வந்து இந்த தடவை சீரியஸாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. டிலே பண்ணாத, சரியா? பேசுகிற அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அகைன் கம்பெனிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டீங்க. அப்போது கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு தான் உங்கள் அம்மாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கீங்க. மா, கால் பண்ணியிருந்தியாமே, என்னம்மா? ஆமாண்டி, இப்போ தான் உன் அம்மா உன் கண்ணுக்கு தெரியறேனா? எவ்வளோ நாள் எத்தனை தடவை நான் கால் பண்ணேன். திரும்ப கால் பண்ணுறதுக்கு உனக்கு என்னடி? இந்த அம்மா அவனுக்கு உனக்கு வேண்டாமா? அப்படியே பிஸ்னஸே இருந்தால் போதுமா உனக்கு? மாமாம்மா, கோவப்படாதம்மா. என்னாச்சு சொல்லு, இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன், என்னாச்சு? எதா ஆனால் மட்டும்தான் உனக்கு கால் பண்ணுவான். என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்றலாம் நான் தெரிஞ்சுக்கவே கூடாதா? சரி, எல்லா உரிமையும் உனக்கு இருக்குதான். சரி சொல்லுமா, என்னம்மா? எனக்கு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ கிளம்பி ஊருக்கு வர. ஆ ஊருக்கா? எந்த ஊருக்கு? என்னோட சொந்த ஊருக்கு நீ வர. மா, என்ன விளையாடுறியா நீ? நான் இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கேன், இப்போ வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ கிளம்பி வர. உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளார நீ வரணும். இல்லைன்னு வச்சுக்க, மொத்தமாக உன்னை தலை முழுகிட்டு எனக்கு பொண்ணுன்னு ஒருத்தி இல்லவே இல்லை அப்படின்ட்டு நான் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் வீட்டில் தான் இருக்காங்க. பட் ஆனால் வீட்டுக்கு நீங்கள் எப்போ வரீங்க எப்போ போகிறீங்கன்ட்டே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வரீங்களானே கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஐயோ, இந்த அம்மாவோட பெரிய தொல்லையாக இருக்கே, என்ன பண்ணுறது? சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வர்றேன், போதுமா? எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. சரி சரி, சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கட் பண்ணிட்டாங்க. இப்போ மட்டும் அப்படி சந்தோஷமாக இருக்குமே. உங்களோட உங்களோட செக்ரட்டரி இருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு, அவங்க தான் கூப்பிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வந்து சொல்லுங்கள் பாஸ். உள்ளாரவா? உங்கள் ஃப்ரெண்டு உள்ளார வந்து 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 அவங்களும் சேரில் உட்காருங்க. சொல்லுங்கள் பாஸ். ஏய், பாஸ் எல்லாம் வேண்டாண்டி. என்னடி ஆச்சு? என்ன மச்சாச்சு? ஓ, அப்போ நீங்கள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பீங்க. சரி, அப்போது கிளம்ப போறியா? நீயும் தான் வர? ஏதே நான் வரேண்ணா? ஆமாம், பின்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேலை ஆள் வேண்டாமா? அதுக்கு என்ன ஏண்டி கொத்து விடுற? இதை பாரு, எனக்கு ஆஃபீஸில் என்னை விட அதிகமாக தெரிஞ்சது உனக்கு தான் என்னோடய ஷெட்யூலு. ஒழுங்காக நீ என் கூட கிளம்பி வர. இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லையாடி? சுத்தமாக இல்லை. அப்போ ஆஃபீஸில் அது அப்பா பார்த்துக்குவாரு. நீ போய் ரெடி ஆகிட்டு உன் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது நீங்களும் வந்து கிளம்பி போயிடுறீங்க. ஐயோ, இவ கீழே போய் வேலை செஞ்சேன் பாரு, என்ன சொல்லணும் சே அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டும் போய் அவங்களும் வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் அம்மாவா அவ்வளோ ரெட்டியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மான், வந்துட்டியா? ஐயோ, என் செல்ல ராஜாச்சி, சொன்ன வாதமே வந்துட்டேன். இப்போ மட்டும் அப்படியே பல்ல நல்லா காட்டு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சமைச்சு கொடு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து குளிக்க போயிடுறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு பிடிச்சதாக வந்து பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 1 hour கழிச்சு தான் வந்து நீங்கள் கேஷுவலாக வீட்டில் இருந்தால் டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு தானே இருப்பீங்க. ஸோ அதை போட்டுட்டு தான் வரீங்க. உங்கள் அம்மாவும் வந்து உங்களுக்கு பிடிச்சதை குக் பண்ணி டேபிள்லையும் எடுத்து வைக்கிறாங்க. வந்து உட்காந்து சாப்பிட்றீங்க. ம்மா, என்னதான் மேட்ஸ் எல்லாம் சமைச்சாலும் உன் கை பக்கம் வரவே வராதுமா. என்ன டேஸ்ட்டு!
வீட்டுக்கு வேலைக்கு வந்தா இந்த மாதிரி நீ தினமும் சாப்பிடலாம். ஆனா எங்க நீ வர? வீட்லயே இருக்கிறதே கிடையாது. சரி சரி, தெரியாம நான் சொல்லிட்டேன், விட்டுரு விட்டுரு, நான் நிம்மதியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக ஃப்ளைட் இருக்கும். ஸோ அதுதான் ஆல்ரெடி வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி இந்தியாவில் லேண்ட் ஆகணும், லைக் சென்னையில் வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் நீங்களும் உங்கள் அம்மாவும் கிளம்பி போயிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, வரலன்னு வச்சுக்கோங்க உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருப்பீங்க. ஸோ அதனால உங்கள் ஃப்ரெண்டு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, எதுக்குடி அவ? பின்ன எனக்கு வேலை செய்கிறதுக்கு வேண்டாமா? உனக்கு வேலை செய்கிறதுக்கா? என்னடி சொல்கிற? பின்ன ஆஃபீஸில் என்னோட வேலை எல்லாத்தையுமே அவள் தான் வந்து என் கூட இருந்து என்னென்னு சொல்லுவா, அதை நான் பார்க்க வேண்டாமா? அங்கே போய் என்னை சும்மாவா உட்காந்துட்டு இருக்க சொல்கிறா? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு வந்து நீங்களும் சொல்லிட்டு, நீ வரதே பெரிய விஷயம், இதுலலாம் இது வேண்டான்னு சொன்னால் நீ எங்கே, அவ்வளோதான், நான் வரவே இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்படியே வந்து நீங்களும் வந்து அங்கேருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவுக்கு, அதுவும் சவுத் இந்தியாவில் சென்னையில் தான் வந்து லேண்ட் ஆகுறீங்க. ரொம்ப வந்து ஒரு லாங் ஜேர்னி. ஸோ வந்து அதே உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் சென்னையில் வந்து இறங்குறீங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து சரி நம்ம இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு பெரிய ரூம் எடுத்துருந்துருப்பீங்க. அந்த ரூம்லேயே 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் அப்படியெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்களும் வந்து அந்த நைட்டு வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் அங்கே அந்த பால்கனிலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் உக்காந்துட்ருக்கீங்க, லைக் பேசிகிட்ருக்கீங்க. ஏய், இது கூட நல்லா தான் இருக்குல்ல, ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் கிடைச்சா நல்லா தானே இருக்கு. இப்போ இங்கே, ஆனால் நாம் போகிறது இங்கே இல்லை, அப்புறம் நம்ம இன்னும் கிளம்ப வேண்டியது இருக்குது. ஏதே ஆமாம், நான் போகிற இது ஒரு பக்காவான வில்லேஜ். அங்கே சிக்னல் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஏது சிக்னல் இருக்குமா இல்லையான்னு தெரியலையா? என்னடி சொல்ற? அப்புறம் என்ன இதுக்கு என்ன கூட்டு வந்த? நான் மட்டும் கஷ்டப்பட்டா எப்படி? என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தருக்கு வேண்டாம்? அடி பாவி எரும மாடு, நீ கஷ்டப்படுறது போதாதுன்னு என்னையும் சேர்த்து நீ இழுத்துட்டு வந்தியா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படியே ஜாலியா. எஸ், அந்த வில்லேஜ் அப்படின்றதுனால சிக்னல்ஸ்லாம் இருக்குமா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்களும் வந்து அப்படியே ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாம் அப்படியே பேசிட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. எழுந்திரிச்சு நல்லா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து கட்டி பிடிச்சிட்டு தான் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து அவங்க சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக வந்து அவங்க எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, இதுங்க 2 வேற எப்போ பார்த்தாலும் இப்படியே தெரியுது. ஐயோ, என் பொண்ணு இப்படி மாறிட்டாளே, அவன் பையனை கல்யாணம் பண்ணிக்குவாளா இல்லை இவளை கல்யாணம் பண்ணிக்குவாளா அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவுக்கு தோணுது. வந்து பில்லோவை எடுத்து அடிக்கிறாங்க. எந்திரிக்கடி எந்திரிக்கடி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அம்மா அடிக்காதம்மா, தூங்க விடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை இன்னமும் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டா அவங்க காலை தூக்கி உங்கள் மேலே போட்டு தூங்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. உங்கள் அம்மாவுக்கு ஐயையோ, என் பொண்ணு இப்படி மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கடி எந்திரிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அடி 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 நடிக்கிறாங்க. நீங்களும் ஐயோ மாமாம்மா அடிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஏம்மா அடிக்கிற? அத்தை, இதெல்லாம் ரொம்ப மோசம், எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? எது அத்தையா? இவ்வளோ நாள் அம்மா அம்மா தான் அடிக்க இப்போ என்னடி அத்தை? சரி, ஏதோ ஒன்று, எதுக்கு அடிக்கிறீங்க? தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து எழுப்பி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போங்கடி, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிற வேலையை பாருங்க, போங்க. சரி, ஏய் 3 வா, போ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடி நீ சொன்னா சரிதான் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்து போறீங்க. உங்கள் அம்மாக்கு எங்கடி போறீங்க? குளிக்க? அதுக்கு இதுக்கு 2 பேரும் சேர்ந்தே போறீங்க. இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை? சேர்ந்து தான் குளிக்க போகிறோம், இப்போ என்னம்மா அப்படின்ட்டு லைக் வந்து இது ரொம்ப நார்மலான விஷயம் மாதிரி பேசுறீங்க. எஸ், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் 2 பேருமே வந்து ஒன்றா குளிக்கிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அது வந்து அந்த அளவுக்கு ஆக்வர்டாக வந்து தெரியலை. அந்த மாதிரி தான் இப்போவும் வந்து
நீங்க சொல்றீங்க, "எது? ஒண்ணா குளிக்க போறீங்க? செருப்பு பிஞ்சிரும். இந்த 3 தனித்தனியா போய் குளிங்கடி. ஏய் நீ போய் என்னோட ரூம்ல குளி" அப்படின்னு சொல்லிட்டு 3 அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. "நீ போய் இந்த ரூம்ல குளி" அப்படின்னு சொல்லிட்டு. யாத்த இப்படி பண்ற? இது அத்தை கித்தன்னு சொன்னோன்னா கழுத்தையே நெரிச்சிரும். ஒழுங்கா அம்மான்னு சொல்லு, அத்தைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ச்சோ! இந்த பொண்ணுங்களை வச்சுட்டு ஐயோ முதல்ல ஒரு பையனை பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஐயோ என் பொண்ணு இப்படி ஆயிட்டாளே அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கு. அண்ட் அப்படியே நீங்களும் வந்து ரெடி ஆகிட்டு கேஷுவலாக எப்பவும் போடுற மாதிரி ஆஃபீஸுக்கு போடுவீங்களா, ஸோ ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டுட்டு வரீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, ஏய் என்னடி கோலம் இது, என்னம்மா உனக்கு இப்போ பிரச்சனை? அப்போதான் அந்த டைம்ல வந்து ஐஷு வந்து டவலோட தான் வெளில வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா அப்படியே துரத்தி விட்டு இருந்திருப்பாங்க. அதில் டவல் மட்டும்தான் அங்கே உள்ளார இருந்திருக்கும். நீ ஐஷு டவலை கட்டிட்டு வெளில வராங்களா, நீங்கள் 2 பேருமே பார்க்குறீங்க. உடனே நீங்கள் விசில் அடிச்சுட்டு, செம்மா யாருக்கடி நீ, எல்லாம் பக்காவாக இருக்குது, அதுவும் பெருசு பெருசாக வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சி பொடி வெக்கம் கிட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாக்கா ஐயோ என் பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கு. சி கருவு சொல்லி என்ன தடி பேசிக்கிட்டு இருக்க மா, இருக்கிறதாம்மா சொன்னேன், பாத்தியா உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு போடி அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை வெளியில் தள்ளிட்டு போயிடுறாங்க. நீ ஐஷோ அவங்க வந்து ரெடியாக போயிட்டாங்க. சரி நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பலாம் முதல்ல வந்து அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டாங்க, முதல்ல இவங்க 2 பேரும் சேரவே விடக்கூடாது, சேர்ந்தா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ தெரியலையே, நான் இருக்கும்போது இப்படி இருக்காங்க, நான் இல்லாத போது என்னென்னலாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்களோட இமேஜினேஷன் அப்படியே வைல்டாக வந்து மாறுது. அப்படியே அவங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு சீச்சி சீச்சி ஏன் பொண்ணு அந்த மாதிரி இருக்க மாட்டான், ஏன் பொண்ணு அப்படிலாம் கிடையாது 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்கள காம் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. அவங்க வந்து டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் போட்டுட்டு தான் வராங்க. நான் ரெடி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷும் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ ஏன்டி ஷர்ட் பேண்ட் போட்டிருக்க? என்னடி பண்ணுறது, எப்பவும் போல இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது அதனால தான் போட்டேன். ஏய் போய் மாற்றிட்டு வா, டிஷர்ட்டு பேண்ட்டு வீட்டில் தானே இருக்கோம், ரிலாக்ஸாக வந்து ட்ரெஸ்ஸு போட்டு வா, இதை போட்டு ஏன்டி அப்படின்ட்டு ஆயிஷா சொன்னது. அதுவும் கரெக்டு தான், சரி நான் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங்கா இதுக்கு? ஆமாம், இங்கே என்ன மாதிரி போடுவாங்கன்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கணும்ல. அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஐஷுவும் சொல்கிறாங்க. சரி அம்மா இங்கே பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கா சொல்லுங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்களும் வந்து நார்மலாக அவங்கக்கிட்ட இருக்கிற கேஷுவல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் வரீங்க. அப்படியே வந்து டின்னர் அதை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இங்கே என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாமே வந்து வாங்கிட்டு உங்களுக்கு கம்ஃபியாக இருக்கிற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸும் எல்லாம் வந்து வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வாங்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு காரை வந்து புக் பண்ணிட்டு சரி அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் அந்த நீங்கள் தங்கிட்டு இருந்தால் அந்த ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறீங்க. சென்னையில் இருந்தே வந்து ஒரு ஒரு 5 ஹார்ஸ் ட்ராவல்னு வச்சுக்கலாம். ஸோ 5 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணணும். அப்படியே ட்ரைவ் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு செம்ம போர் ஆகுது, ஆஃபீஸில் இருந்தால் எவ்வளோ வேலை பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. உங்கள் அம்மாவா, இன்னும் 5 ஹார்ஸ் இருக்குது, இப்போ தானே ஒரு 1/2 அன் ஹவரே இருக்குது, இன்னும் 4.5 ஹார்ஸ் இருக்குது. எது 4.5 ஹார்ஸ் ஆகும்? அத்தை என்ன அத்தை, ஏய் இதை பாரு அத்தை சொல்லாதன்னு சொல்லியிருக்கிறேன். சரிம்மா ஏம்மா, நோ ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஆஃபீஸில் இருந்தாலாவது ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாமே, எதை பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. வேலை தான், வேற என்ன வேலையா, சரி சரி இதை பாருங்க, நீங்கள் போகிறது ரிலாக்ஸேஷனுக்காக வேலைக்காக இல்லை சொல்லிட்டு சும்மா வந்து ஏதாவது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. இப்படியே தான் வந்து டிரைவர் வந்து கேட்குறாரு, ஏதாவது பாட்டு போடட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஏதாவது என்னதான் பாட்டு வருதோ அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் போட்டு விடுறாங்க. அப்படியே சாங்ஸ்லாம் வந்து லைக் அந்த இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த பவளமல்லி சாங்கு அண்ட் சில சாங்ஸ் எல்லாமே வருது. அதெல்லாமே கேட்டுட்டு பரவாயில்ல, மியூசிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. செம்மையாக இருக்குடி,
இந்த மாதிரிலாம் நான் கேட்டதே இல்ல. செம்மையா இருக்குல்ல. சாங்கே இப்படி இருக்குன்னா, அத வந்து அப்போ ஊர்லலாம் இப்படி இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பாருங்க. அப்ப தெரியும். அப்படின்ற மாரி உங்க அம்மாவும் சொல்றாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாங் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு, அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் டயர்டும் ஆயிடுச்சு. அப்படியே வந்து நீங்க தூங்கிட்டீங்க. எல்லாருமே வந்து தூங்கிட்டீங்க. உங்க அம்மாவுக்கு தூக்கமே வரல. அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட். ஆ கடந்து கடந்து போக 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 பக்கத்துல வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. சூன் வந்து ரீச்சும் ஆகிடுறீங்க. செம்ம டீப் ஸ்லீப்பு. லைக் வந்து இப்போ வந்து உங்க மாமா வீட்ல தான் வந்து அந்த கார் நிக்கிது. உங்க அம்மாவா? லைக் வந்து நாங்க பக்கத்து உங்க அம்மாவும் கால் பண்ணி அவங்க அண்ணா கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாரி நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்க அண்ணா, அ அவங்க ஒய்ஃபு எல்லாருமே வந்து அப்புறம் வந்து அவங்களோட தாத்தா எல்லாருமே வெளில வராங்க. பாட்டி இல்ல. ஸோ எல்லாருமே வெளில வராங்க. நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க செம்மையா தூங்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்க அம்மா தான் வெளில வராங்க. வந்து பார்த்து லைக் வந்து அண்ணா தங்கச்சி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இவனை பார்த்து எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேண்ணா, நீ எப்படி இருக்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாத்தி எப்படி இருக்க, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு உன்னை பார்த்து, இப்போதான் உன் அப்பாவெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு அவர் கண் கலங்குறாரு. அப்பா அழாதீங்கப்பா, இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் இங்கே தான்ப்பா இருப்பேன், அழாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா, அதாவது உங்க தாத்தா கிட்ட உங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, நீ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன். லைக் வந்து உங்க அத்தைக்கும் உங்க அம்மாவுக்கும் வந்து ஆகவே ஆகாது. ஏன்னா அதாவது உங்க மாமா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கும் சரி உங்க அம்மாவுக்கும் சரி அது அப்பப்போ முட்டிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. பட் ஆனால் வெளியில வந்து அதை காட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். எங்க எங்க என் மருமக அப்படின்ற மாதிரி உங்க மாமா கேக்குறாரு. அவளா? அவ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்களா? டோரை ஓப்பன் பண்ணதுமே பொத்துன்னு கீழே விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுறீங்க. ஐயோ! லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் விழுந்திருப்பாங்கன்னா ஐஷு விழுந்திருப்பாங்க. அவங்க மேல நீங்க விழுந்திருப்பீங்க. எரும மாடு தள்ளி தோழடி, இப்படி ஆடி மேல விழுவு. ஐயோ என்ன அடி! ஏய், நீ தாண்டி என்ன பிடிச்சி இழுத்த? எதை நான் உன்னை பிடிச்சி இழுத்தனா? போதும் நிறுத்துங்க ரெண்டு பேரும், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அம்மா சொல்றாங்க. அம்மா வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெண்டு பேருமே நிக்கிறாங்க. ஆமா ஆமா வந்துட்டோம் அப்படின்னு அவங்களும் வந்து சொல்றாங்க. சரி சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ளார போக பாக்குறீங்க. உங்க அம்மா கை பிடிச்சு நில்லுடி. என்னம்மா அதான் வந்துட்டு உள்ளார போனா என்ன இப்போ? அதான் ஆர்த்தி தட்டோட நின்றுட்டு இருக்காங்க. எங்க உள்ள போற? ஆர்த்தியா? யார் அது அப்படின்ட்டு வந்து கேட்டதுமே என்ன பேத்திமா, உனக்கு ஆர்த்தின்னா என்னன்னு தெரியாதா? நீங்க யாரு? ஆமா, எதுக்கு இப்படி எல்லாம் வந்து கும்பலா நின்றுட்டு இருக்கீங்க? இங்க ஏதாவது நடக்குதா என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்க கேக்குறீங்க. உடனே உங்க ஃப்ரெண்டு உங்க சைட்ல பிடிச்சிட்டு காதுல, சும்மா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு தான் வந்து உள்ளார கூப்பிட்டு போவாங்க, நான் படத்துல பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆ ஓகே ஓகே. சரி சரி, நீங்க ஆரத்தி எடுங்க சீக்கிரம். ஆரத்தியா கீர்த்தியா? எடுங்க. உங்க அத்தையும் வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து பொட்டு வச்சுட்டு அவங்க கொட்டுறதுக்கு போயிட்டாங்க. சபா முடிஞ்சா? முடிஞ்சு. சரி, பேக் எடுத்துட்டு வாடி. ஏது பேக் எடுத்துட்டு வாடியா? அடிங்க ஒழுங்கா உன் பேக்கை நீ எடுத்துட்டு வா, நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு அவங்களோட பேக் எடுத்துட்டு அவங்க போறாங்க. கிராதகி, நீங்களும் வந்து உங்க பேகு உங்க அம்மா பேக்கையும் சேர்த்து எடுத்துட்டு உள்ளார போறீங்க. லைக் வந்து டயாங் வந்து அவர் வந்து வீட்டில் இல்லை. நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சதுமே வந்து சின்ன வயசில் வந்து லைக் எப்படின்னா அவருக்கு 10 வயசு இருக்கும்போது தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. லைக் அதில் வந்து ஒரு 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 4 to 5 years அங்கே தான் இருந்திருப்பீங்க. அப்போ வந்து டயாங் நீங்கள் சின்ன குழந்தையா தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு மாமா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. டயாங்குன்னு ஒரு மாமா இருக்காருன்னே தெரியாது. ஆனால் அடிக்கடி உங்கள் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மாமா பையன் இருக்கான் அவன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதில் அந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக வந்து எடுத்து கேட்டுக்கிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி அப்படி போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் வந்து கேட்டது கிடையாது.
நீங்க ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து அவ்வளோ ஆசையா உங்களுக்கு அ அ நெறைய வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து போயிருந்திருப்பாரு. உள்ளாரலாம் வந்ததுக்கப்புறமா எல்லாம் வந்து போய் உட்கார்றாங்க. சரி, சரி எங்க ரூம் இருக்கு. நாங்க போணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்கணும். எங்க இருக்கு ரூமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அதுக்குள்ளார என்னடி அவசரம்? கொஞ்ச நேரம் பொறுமையா தான் உட்காரேன். "ஏய் மச்சான், வா மச்சான் உட்கார் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டும் இழுத்து உட்கார வைக்கிறாங்க. "ஆ இத பாரும்மா, ஆ நீ ஏதாவது குடிக்கிறியா? என்னத்த ஓ! இங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருக்கா?" அப்ப வந்து எனக்கு ஒரு கேப்புச்சினோ கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சாக்லேட் மில்க்ஷேக் கொண்டு வந்துருவாங்க. அது அது அத தவிர அவ எதுவுமே குடிக்க மாட்டா. இன்னும் ஒரு காப்புச்சினோ சூடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. உங்க அம்மா, "என்ன சொல்றா இவ?" அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க அம்மாவா, "ஏய் அதெல்லாம் இங்க கிடைக்காதுடி. அப்புறம் குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்குறீங்களா? அப்ப கேட்கறது தானே குடுக்கணும். அப்புறம் எதுக்கு குடிக்கிறதுக்கு வேணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அங்க இதெல்லாம் இருக்கு. எது வேணும்னு குடிக்கிறேன்னு கேட்டுருக்கணும். இது சிம்பிளான ஒரு விஷயம் கூட இங்க இருக்கிற யாருக்கும் தெர்ல. அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. "ஏய் சும்மா இரு மச்சான். அப்படிலாம் பேசாத. சைலன்ட்டா இருடி. ஆ இத பாருங்க. அவ கொஞ்சம் அப்படிதான். நீங்க எதுவும் இதா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட காஃபி, டீ இது ஏதாவது இருக்குதா? ஆ காஃபி கொண்டு வந்துருங்க எங்களுக்கு" அப்படின்னு சொல்றீங்க. சரி. அப்படின்னு உங்க அத்தை அப்படியே லைக் வந்து அந்த ஸ்டெப்ப லைக் வந்து ஸ்டெப் அத்தை அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு அவ்வளோ வந்து கோவம் வருது. எவ்வளோ தைரியம் வந்து என் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசுறா? அப்படின்ற மாரி. அப்படின்ட்டு அவங்க வந்து அப்படியே போறாங்க. காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. உங்க அம்மாக்கு, உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்படியே அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. "பரவால்ல, வீடு நல்லா தான் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்குமா? பழைய கால வீடுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் உட்காந்துக்கிட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்து காஃபி குடுக்குறாங்க. காஃபி குடிக்கிறீங்க. ப்பு! என்ன காஃபி இது? கேவலமா இருக்கு. இதெல்லாம் காஃபின்னு எப்படிதான் நீங்கலாம் குடிக்கிறீங்களோ தெர்ல. அப்படின்ற மாரியும் சொல்லிடுறீங்க. உங்க அத்தைக்கா அவ்வளோதான் செம்ம கோவம் வருது. "ஏய் சும்மா இருடி. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னம்மா இருக்கிறது தானே சொல்றேன். எவ்வளோ கேவலமா இருக்கு காஃபி. இப்படி ஒரு கண்றாவியான காஃபிய நான் குடிச்சதே கிடையாது. எவ்வளோ தண்ணியா இருக்கு. ஐயோ! இதெல்லாம் காஃபின்னு வெளியில கில்ல சொல்லிடாதீங்க" அப்படின்ற மாரி அந்த காஃபிய அப்படியே வச்சுடுறீங்க. உங்க ஃப்ரெண்டு குடிக்கிறாங்க. ஐயோ! என்னது இது? இவ்ளோ கேவலமா இருக்கு. லைக் வந்து அ பால்ல வந்து திக்னஸ் இருந்தா தானே அந்த டேஸ்ட்டா இருக்கும். அதுல திக்னஸும் கிடையாது. எதுவுமே கிடையாது. லைக் வந்து தண்ணீல காஃபி தூள் போட்டு, சர்க்கரை போட்டு குடிச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கு. கேவலமா இருக்கு உங்களுக்கு. அ அந்த மாரி தான் இருக்கு. அத அப்படியே வச்சுருங்க. இதெல்லாம் எப்படிதான் குடிக்கிறாங்கன்னு தெர்ல. அ அ காஃபி அ எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டும் வச்சுர்றாங்க. உங்க அம்மாக்கா, ஐயோ! என் மானத்த வாங்குறாளுங்களே அப்படின்ற மாரி தான் இருக்கு. அ டயாங் வந்து வந்திருப்பாரு. அப்பதான் வந்து நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அ இந்த மாரி சேலை, வளையலு இந்த மாரிலாம் நெறைய வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவரும் வந்து உள்ளார வராரு. கார்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, "அப்போ வந்துட்டாங்களா? லைக் செருப்பெல்லாம் இருந்திருக்கும்ல, ஷூஸ் ஏதாவது நீங்க போட்டு வந்தப்ப இங்க இருக்கு. அப்போ வந்துட்டாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா வந்து உள்ளார வந்திருப்பாரு. "அத்தை, கண்ணாட்டையாங்கா, எப்படி வளர்ந்துட்டடா நீ" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்படியே ஹக் பண்றாங்க. "அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ஹக் பண்றாரு. அ "ஏய் யார்ரி இந்த கேரக்டரு? தெரியலையே, யாருக்கு தெரியும்?" "உன் அம்மாவ அத்தைன்னு சொல்ற, அப்போ உன் மாமா பையனா?" "எனக்கு இப்படி ஒரு அத்தை பையன் இருக்கான்னு எனக்கே இப்படிதான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஹக்ர பேக் பண்ணிட்டு, "இவ்ளோ வளர்ந்துட்டடா நீ. குழந்தையில பார்த்தது இவ்ளோ வருஷம் ஆயி எப்படி வளர்ந்துட்ட நீ" அப்படின்ட்டு வந்து லைக் வந்து உங்க அம்மா சொல்றாங்க. அப்படியே அந்த பாக்ஸி ஸ்மைல் டயாங் பண்றாரு. ஐயோ! எவ்ளோ அழகா சிரிக்கிறான் பார்ரி. ஐயோ! அந்த ஸ்மைலுக்கே வந்து கோடி ரூபாய் குடுக்கலாம் போல. "ஐய! ரொம்ப வலியுது. தொடச்சுக்க" அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டு நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமா தான், "ஏய் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுதான்டா ஏய் எந்திரிடி." "எதுக்குமா? எந்திர்ரி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிக்கிறீங்க. "டேயாங் இதுதான்டா மூணு என் பொண்ணு" அப்படின்ட்டு டேயாங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சார் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க சார், கேஷுவலா வந்து டேயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஹலோ மாமா" அப்படின்ற மாரி. டேயாங்க்கா செம்ம ஷாக்கு. சுத்தி இருந்தா எல்லாரும் நானும் வாய பொளந்து பார்க்குறாங்க. நீங்களும் ஹக் பண்ணிட்டு, பிரேக் பண்ணிட்டு அப்படின்ட்டு அப்படி எப்பவும் போல கேஷுவலா நின்னுட்டுருக்கீங்க. எல்லாரும் வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங்க்கா அவ்ளோ ஷையோ அப்படி ஃபேஸ் எல்லாம் மாறுது. இவனுக்கு ஏன் ஃபேஸ் இப்படி மாறுது? அ என்னாச்சு? ஏன் இப்படி?
ஃபேஸ் செவக்குது அப்படின்ற மாரி கேட்குறீங்க. உங்க அம்மா அத "ஏய் என்னடி பண்ண? என்னம்மா எப்பவும் ஹக் தானம்மா பண்ண? ஏய் இங்கலாம் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்கடி. கல்யாணம் ஆனா தாண்டி அதெல்லாம் பண்ணுவாங்க." "ஓ! அது எனக்கு தெரியாதுல்ல. நான் எப்பவும் ஹக் பண்ற மாரி பண்ட்டேன். அவ்வளோதானே." அப்படின்னு சொல்றாங்க. உடனே உங்க அத்தை தான் அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அவங்களோட வந்து பையனுக்கு வந்து உங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, எல்லா சொத்தும் வந்து அவங்களுக்கு வரும் இல்லையா? அப்படின்ற மாரி அந்த பிளானிங்ல வந்து அவங்க இருக்காங்க. உடனே அவங்க வந்து, "இந்த பாரும்மா, நீ வந்து அந்த இடத்துல அது சகஜமா இருந்திருக்கலாம். இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பொண்ணு பையனும் விலகி தான் இருக்கணும். விலகி இருக்கணுமா? அது என்ன வித்தியாசமான ஜந்துக்களா? விலகி விலகி இருக்கிறதுக்கு?" என்ன பேசுறீங்க நீங்க? செம்ம காமெடியா இருக்கு. சரி என்னமோ எப்படியோ இருந்துட்டு போங்க. எனக்கு அது தேவையில்லாத விஷயம். ரூம் எங்க இருக்கு? நான் வந்த உடனே கேட்டேன். "ம்மா இங்கமா இருக்கு ரூமு." நான் காட்டுறேன் வா." அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு. தேங்க்ஸ் மாமா. எங்க இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. லைக் நீங்க மாமான்னு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு டயாங்க்கு. ஏன்னா எவ்வளோ வருஷம் வந்து அவர் உங்களையே தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. லைக் வந்து உங்க அத்தை, அதாவது உங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க, "இவ தாண்டா உனக்காக பிறந்தவ" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போத்துலேருந்து லைக் வந்து டயாங்க்கு வந்து நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை எப்போ பார்ப்போம் பார்ப்போம்ன்னு காத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. உடனே வந்து குறுக்கால வந்து கௌசிக் வந்தா எப்படின்ற மாதிரி இது வரைக்கும் வந்து சித் லைக் வந்துட்டு அவங்களோட சித்தி இருக்காங்களே, அவங்களோட பையன் வந்து உள்ளார வரான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தான். லைக் வந்து டேங் வந்து என்னடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு வரான். யார் இவன்? தம்பி வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வந்துட்டேன்டா தேவாங்கு, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திமிரா பேசுறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து சொல்றாரு. அவர் வந்து ரொம்ப வந்து இன்னசென்ட் டைப் தானே. ஸோ அதனால அது வந்து அவருக்கு அதுக்கான இது அவருக்கு எதுவுமே தெரில. அவர் பாட்டுக்கு லைக் வந்து அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக தெரில. ஆனால் உங்களுக்கு என்னமோ தெரில, அவன் அப்படி சொன்னதுமே கோவம் வருது. லைக் வந்து ஏய் யார் ராணி அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நீ யாரு? ஓ, நீதான் வந்து என் அத்தை பொண்ணா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஐஸ் வந்து அப்படியே உங்கள் பாடியில் ஸ்கேன் ஆகுது. உங்களுக்கு அதே வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கும்ல, மறந்தே போயிட்டேன். டேய் கண்ணு கீழே போச்சுன்னு வை. லைக் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவன் பக்கத்தில் போய் லைக் வந்து அவன் பக்கத்தில் போய் காதில் வந்து சொல்கிறீங்க, உன் கண்ணு என் கழுத்துக்கு கீழே போச்சுன்னு வையேன், கத்திய உன் கழுத்துல சொருகிறதுக்கு கொஞ்சம் கூட நான் தயங்க மாட்டேன்டா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு தயங்க தான் பார்க்குறீங்க. மாமா ரூம் எங்கே இருக்கு? நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லக்கேஜ் எடுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து லக்கேஜ் எடுக்கிறாங்க. நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை இல்லை பரவாயில்ல மாமா, நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் ரூம் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து வராங்க. அத்தை உங்கள் ரூமு நான் பார்த்துக்கிறேன்டா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டேயான் கிட்ட சொல்லிடுறாங்க. நீங்களும் வந்து பேக் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. இதுதான் உன்னோட ரூமு, உனக்கு வந்து இங்கே தான் நீ வந்து தங்க போகிற. சரி மாமா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லுங்கள், நானும் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? இல்லை, இவளோட ஃப்ரெண்டு தான் நான். என்னோட பேர் ஐஷு. அவள் உங்களை மாமான்னு கூப்பிடுறா. அப்போ நீங்கள் எனக்கும் மாமா தானே, உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி மாமா, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ எவ்வளோ கெட்டா இருக்கீங்க. நீங்க சிரிக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் இந்த சிரிப்பு, ஐயோ அதுவே வந்து என் மனசை கொல்லுது மாமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ இதாக அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வேற வேலையே இல்லை. மாமா நீங்கள் அவ்வளோ நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். மூன் சொல்லுங்க மாமா. உனக்கு இதை பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, உனக்கு சில இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தேங்கிட்ட வந்து வாங்குறீங்க. உனக்கு புடவை வளையல் இதெல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. சரி மாமா. எதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன் உனக்கு. சரி மாமா. சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஓய்வெடுங்க, நான் கீழே போகிறேன்.
அவரும் வந்து கிளம்பி போயிட்டாரு. பரவாயில்லடி உன் மாமன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, கடு 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 நான் பார்க்கணும். அல்பம் அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து பட்டு சேலை இருக்குது, அப்புறமா டிசைனர் சேலை, ரொம்ப அழகான ஒரு டிசைனர் சேலை இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமா தங்க வளையல் அண்ட் வந்து கொலுசு இதெல்லாம் வந்து இருக்கு. மச்சான் பாருடி, தங்க வளையல், தங்க கொலுசு எல்லாம் இருக்கு மச்சான், வா மச்சான் வா மச்சான் பாரு மச்சான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஐயோ இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வந்து போய் பார்க்குறீங்க, அந்த பட்டு சேலையெல்லாம் வந்து பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, என்னமோ தெரில உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. இந்த டிசைனர் சேலை செம்மையாக இருக்குடி, நான் எடுத்துக்கிறேன்டி, சரி சரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட அதை வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க. இந்த நகையும் உனக்கு எதாவது வேணுமா? நகையெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் ஓமாமா உனக்காக வாங்கிட்டு வந்தது, இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, இந்த சாரி மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அதாவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுறாங்க. சரி ஆனால் மச்சான் உன் அம்மா உன் மேலே செம்ம பாசமாக இருக்காண்டி, இந்த மாதிரி ஒரு மாமெல்லாம் எனக்கு இல்லையேன்ட்டு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ரொம்ப அலையாது, அதான் நீயும் வந்து மாமா மாமான்ட்டு தானே கூப்பிட்டுட்டு இருக்க, அப்புறம் என்ன உனக்கு வேணா நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி மச்சான் சரி மச்சான் விட்டு மச்சான், ஓ மாமன் தாண்டி, கவலைப்படாத, உங்ககிட்ட வந்து நான் பிடிக்கிட மாட்டேன். ஐய அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்க. உங்கள் அம்மா கீழே அவங்கெல்லாம் கூடலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேங்க்கு வந்து நீங்கள் எல்லாமே வந்து அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் வந்தது அவரை மாமான்னு கூப்பிடுறது அப்படிலாம் வந்து அவருக்கு இருக்குது. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அங்கே வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களோட தாத்தாவும் சாரி உங்கள் அம்மாவும் தான் உங்கள் தாத்தாவோட ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் தாத்தா வந்து உங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா டயாங்க்கு 30 வயசு ஆகுது, இன்னமும் உனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, ஏன்பா என்னாச்சு? அதை ஏம்மா நீ கேட்குற? அதுதான் உன் அண்ணன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவள் பண்ணவே விட மாட்டேன்றா, அதுக்கு உன் அண்ணனும் சேர்த்து ஜால்ரா பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா அடிமையாக தான் வந்து அவனெல்லாம் வச்சுருக்காங்க, ஒழுங்கான சாப்பாடு இல்லை எதுவும் இல்லை, இவனும் ரொம்ப அப்பாவியாக இருக்கான். எப்படி தான் இவன் வந்து பொழைக்க போகிறான்னு எனக்கு தெரியல, இவனை எப்படி நம்பி ஒரு பொண்ணு வந்து என்ன அவ்வளோ வந்து கஷ்டப்படுவாளே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா வந்து அதாவது சாரி உங்கள் தாத்தா வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பேசாமல் நீ அவனை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் முடியலை, நான் இன்னும் இவ்வளோ நாள் தான் அவனை பார்த்துக்க முடியும், அவனை கூட்டிகிட்டு போயிடு, நீ அங்கே போய் நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் அம்மா வந்து சரி உங்கள் தாத்தா வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், சின்ன வயசுலேருந்து நீ பார்த்துட்டு தானே இருக்க, அவள் படிப்பை கூட அவள் நிப்பாட்டிட்டா தெரியுமா? என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டா, படித்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை மட்டும் படிக்க வச்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுமைலாம் நடந்துச்சு, ஆனால் இவன் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அப்பாவியாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அவன் எதுவுமே எதிர்த்து கூட பேச மாட்டேங்கிறான், அந்த அளவுக்கு இருக்கான். இவனை எப்படி வந்து விட்டுட்டு நான் போக முடியும், எப்படி கரை சேர்க்க முடியும் அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. அப்பா அதுதான் நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. இனிமேல் அவனை பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை, என் பொண்ணுக்கே அவனை கல்யாணம் பண்ணி வச்சு நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு வந்து உங்கள் தாத்தாக்கு உங்கள் அம்மா வந்து வாக்கு கொடுக்குறாங்க. அப்போதான் உங்கள் தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதுக்கப்புறமா இந்த வீடு இது எல்லாமே வந்து அவனோட பேரில் தான் இருக்குது, ஆனால் அவனுக்காக என்ன வேணால், இந்த சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவனை பார்த்துக்கோ அப்படின்ற எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த வீடெல்லாம் வந்து யார் கொடுத்துருந்துருப்பாங்களே, இப்போ வந்து சீதனமாக வந்த வீடு தான். லைக் டயாங்கோட அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே வந்து சீதனமாக அந்த வரதட்சணை அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதுதான் வந்து அந்த மாதிரி வந்த வீடு தான். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு லைக் அந்த சொத்து பத்திரம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இன்னமும் வந்து உங்கள் தாத்தா கிட்ட தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து உங்கள் அம்மா கிட்ட எங்கே இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, இனிமேல் டேங்க என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து லைக் இப்போ ஒரு
3 to 4 ஆகுது. அப்போதான் வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு 2 பேருமே அப்படியே டயர்டா கீழே வரீங்க. டயாங்கும் பாக்குறாரு. மூன் எந்திரிச்சிட்டியா அப்படின்னு. எந்திரிச்சிட்டேன். என்ன மாமா அவளை மட்டும் தான் எந்திரிச்சிட்டேன்னு கேட்பீங்களா, என்னெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு சரி 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 உன்னையும் கேட்குறேன், நீ எந்திரிச்சிட்டியா ஐஷு? எந்திரிச்சிட்டேன் மாமா. ஐயோ இப்போ தொல்லை தாங்க முடியலையே. உங்களுக்கு 2 பேருக்கும் பசிக்கும் இல்லையா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் உட்காந்து உங்களுக்கு வந்து பரிமாறுறாரு. உடனே உங்க அம்மா தான், டேடி என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன அத்தை, எதுக்குடா நீ வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, அவளுக்கு வேணா அவளே போட்டு சாப்பிட்டுக்கா, ஒன்றும் இவ இல்லை, நீ உட்காரு, நீயும் என்ன சாப்பிடாம தானே இருக்க, பரவாயில்ல நான் அப்புறமா. அட உட்காருடா மாமா, அதான் அம்மா சொல்றாங்களா உட்காரு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. சரி. இவ்வளோ நேரம் நான் சொன்னேன், நான்லாம் உனக்கு பெருசா தெரில. அவ சொன்னதுமே உட்காந்துக்கிட்டியா? அச்சா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அங்கே ஷை ஆகுது. இவன் எதுக்கு இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறமேட்டு உங்க அம்மாவும் வந்து டேங்க்கு சர்வ் பண்றாங்க, டேங்கும் வந்து சாப்பிட்றாரு. அப்பப்போ உங்களை தான் பார்க்குறாரு. அவருக்கு வந்து உங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா இது? நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் தான் சமைச்சேன். இது உங்க அம்மாவுக்கு சேர்க்குது, நீ சமைச்சியாடா? ஆமா அத்தை, நான் தான் சமைச்சேன். நீ ஏன்டா சமைச்ச? அதான் உன் சித்தி இருக்காங்க. சித்தியா? யாருமா அப்படின்ட்டு நீங்க கேக்குறீங்க. வேற யாரு, உன் அத்தையோட 2வது சம்சாரம் தான். ஓஹோ அப்படியா, சரி சரி இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. சரி சரி அப்படின்ட்டு வந்து அப்படியே எல்லாம் சாப்பிட்டு நல்லா மாமா இருக்கு, நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஆமாம்மாம்மா செம்மையா இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி நான் தினமும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நான் அப்படியே வந்து குண்டாகி வெடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் நீ ஆக மாட்ட, கவலைப்படாத. அப்படி ஆகணும்னு நீ நினைச்சேன்னா தாராளமாக சொல்லு, இன்னமும் நிறையா உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐயோ மாமா அவள் சொல்கிறான்ட்டுலாம் அப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, அவள் ஒரு லூஸு, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்கிற? அதெல்லாம் அப்படிதான், அவள் சொல்கிறதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, அவள் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாள் அப்படின்ற மாதிரி. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் தான், உங்களுக்கு செம்ம போர் அடிக்குது. அதை விட உங்களுக்கு செம்ம போர். ஏன்னா வந்து ஒர்க் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு டிவி கூட வந்து டிஷ் வச்சாதான் வரும், அந்த மாதிரி தான் வந்து செம்ம போர் அடிக்குது. உங்கள் அம்மாவா அவங்க பாட்டிக்கு உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு செம்ம காண்டாகுதுமா, என்னம்மா இடம் இது, ஒரு சிக்னல் இல்லை, நெட் இல்லை, நெட்டுக்கு டவர் கூட, ஃபோனுக்கு டவர் கூட வரமாட்டேங்குதுமா, ஏம்மா இப்படி அப்படின்ட்டு. வேற என்னடி பண்றது, எங்க கிராமம் இப்படிதான் இருக்கும். அதுக்கு நீ இப்படியாம்மானா எப்படிமா ஒர்க் பண்ணுவேன்? ஏய் உனக்கு வேணும்னா வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வாடி, போடி, இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு. அம்மா சரி போய் தொலைறேன், ஏதாவது சுத்தி பார்த்தெல்லாம் இருக்கும். வா மச்சான் போலாம். ஏதே நானும் வரல, போ. வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டை இழுத்துக்கிட்டு தான் நீங்க போறீங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே வந்து ஒரு மூலையில் வந்து டேயாங்க அவரோட ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க கேங்காக வந்து நின்றுட்டுருக்காங்க. டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா வந்து ஜிமினோ, ஜங்குக்கு, அப்புறம் வந்து ஜே ஹோப்பு, சுகா, இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருமே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே அப்படின்னா ஜே ஹோப்பு, ஜிமினி, ஜங்குக்கு, இவங்க 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கெல்லாம் அப்படியே வந்து டேங்க பிடிச்சி செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அத்தை பொண்ணு வந்துட்டா அப்படி இப்படி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து டீஸ் எல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து இந்த கேங் இருக்கும்ல, ஸோ வந்து அவங்க சின்ன அத்தை, அதாவது விச் இஸ் மீன்ஸ் டேங்கோட சித்தியோட பையன் இருக்கான்ல, அவன் ஒரு கேங்காக வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். லைக் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவனே ஒரு திமிர் பிடிச்சவன் அப்படின்னா அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அப்படி தானே இருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து இருக்கான். ரொம்ப வந்து இது கலாட்டா பண்ணிக்கிட்டு, போகிறவரங்களை வம்பெழுத்துக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி நல்லா சரக்கடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் இது நல்லா தான் இருக்குல்ல மச்சான், சைலண்ட்டான பிளேஸு, சில்லுன்னு காற்று, மேலே ஸ்டார்ஸு, நல்லா தான் இருக்கு மச்சான், இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி இல்லை? ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நடந்து போயிட்டுருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும்.
தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து, டேய் மச்சான் அங்க பாடுறா 2 புது பீஸ் வருது அப்படின்ட்டு வந்து அவன்கிட்ட வந்து சொல்றாங்க. அவன் பார்த்தா, ஏய் இவளா, இவன் என் அத்தை பொண்ணுடா. உன் அத்தை பொண்ணா? ஆமாண்டா. அவ என்ன பண்ணா தெரியுமா? லைக் வந்து அவன் சொல்றான், அப்படியா, அந்த அளவுக்கு அவ பேசிட்டா. அப்படிலாம் பேசக்கூடாது, தட்டி வைக்கணுமே, தட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் வந்து நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. நீங்க பக்கத்துல போனதுக்கு அப்புறமா, ஏய் நீங்க வந்து நீங்க பாட்டு கேஷுவலாக நடந்து போயிட்டு இருக்கு, ஏய் உங்களை தாண்டி நில்லுங்கடி அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். நீங்க சுத்தமா நிக்கவே நடந்து போயிட்டே இருக்கீங்க. வந்து கூப்பிட்டுட்டு இங்கே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து வராங்க. ஏய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடி போயிட்டே இருக்க, என்ன அவ்வளோ திமிரு பிடிச்சவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு யாராவது டீ சொன்னா பிடிக்கவே பிடிக்காது, செம்மையா கோவம் வரும். பலார்னு ஒரு அறை விடுறீங்க. என்னடா ஆ என்ன நீ இப்போ வந்து ரோட்ல நின்றுட்டு கூப்பிடுவ, நான் வந்து திரும்பி பார்க்குறோமா, நீ ஏன்னா அவ்வளோ பெரிய மயிராடா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. அவனுக்கு அப்படியே ஒரு அந்த மேல் ஈகோ இருக்கு இல்லையா, அது அப்படியே ஹர்ட் ஆகுது. இவ்வளோ தைரியம் இருந்தா என்னையும் அடிச்சுட்டு இவ்வளோ மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை ஓங்குறான். ஒரே கிக்கு தான் விடுறீங்க, எங்க விடணுமோ அங்க விடுறீங்க. அவன் அப்படியே அதை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். என்ன இந்த திமுறலும் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். மதியம் காலையில சொன்னனே சொரு விடுவேன்னு, இதை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு அவன் மூஞ்சிலே காலை வச்சு நல்லா மிதிச்சுட்டு தாண்டி போறீங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து வரானுங்க. நீங்க தான் வந்து ஆல்ரெடி வந்து பெரிய சாம்பியன்லாம் ஆச்சு, லைக் கராத்தே குங்ஃபு எல்லாமே கத்துட்டு இருந்திருப்பீங்களே, எல்லாரையுமே வந்து போட்டு நல்லா துவம்சம் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டா அவ வந்து அவ சைட்ல நின்னுகிட்டு அவளோட போனை எடுத்து அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. மச்சான் மச்சான் அப்படிதான் மச்சான், நல்லா அடி மச்சான், செம்மையா கிக்கு விடுறா, அப்படிதான்டா அட்ரா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. மச்சான் அவன் வாயிலே ஒண்ணு குட்டு மச்சான், அப்படியே வந்து அந்த மூக்கு இருக்கு பாரு, அந்த மூக்கு ரொம்பவும் பெருசா இருக்கே, அந்த மூக்குல அடி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து பின்னாடி கொடுத்துட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே அந்த 5 பேரையுமே வந்து துவம்சம் பண்ணிட்டு பெருசா வந்துட்டானுங்க எறும்பாடுங்க அப்படின்னு வந்து துப்பிட்டு நீங்க வந்து அப்படியே போயிட்டீங்க. மச்சான் செம்ம மச்சான், மாசு மச்சான் நீ, போதும் போதும் வா. இவனுங்கெல்லாம் வந்து சோ பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தா இப்படி பண்றானுங்க எறும்ப மாடுங்க, எங்கிருந்து தான் இதெல்லாம் வருதுங்களோ தெரில அப்படின்னு அவங்கள திட்டிட்டு நீங்க அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க. அங்க வந்து பார்த்தா டயாங்கு அவங்களோட கேங் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க, யாரா இந்த நேரத்தில் இந்த பொண்ணுங்க நடந்து வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஏ பாரு, எங்க இன்னொரு கேங் இருக்கு, இதை வேற நான் சமாளிக்கணுமா, எனக்கு வர கோவத்துக்கு அவனுங்களை அப்படியே இரு இரு இருடி, அது டயாங் மாமாவோட கேங்குடி. எதே டயாங்கோட கேங்கா? ஆமாடி, எங்க பாரு டயாங் மாமா நின்றுட்டு இருக்காரு. டயாங்கும் வந்து பார்த்துருப்பாரு, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள உனக்கு தெரியுமா மச்சான்? ஏய் என் அத்தை பொண்ணுங்கடா. உன் அத்தை பொண்ணா? நீ கூட வந்திருக்காங்க? ஆமாண்டா. உடனே அவங்க எல்லாருமே வராங்க. ஏய் நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராத்திரி நேரத்துல? ராத்திரி நேரத்துல வெளியில வரக்கூடாது, வெளியில வந்தா பேய் பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு டயம் சொல்றாரு. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கும் செம்ம சிரிப்பா வருது. பேயா? பேய் பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அடங்கொத்தடே யாரா நீ அப்படின்ற மாதிரி பேய் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவன் இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரி மாமா, நாங்கள் ராத்திரி நேரத்தில் வெளில வரல, சரி வாங்க வாங்க நான் உங்களை வீட்டுக்கு கூட்டு போய் முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா அப்படியே கொஞ்சம் தூரம். ஆஹா அதெல்லாம் கிடையாது, இவ்வளோ ராத்திரி நேரத்தில் பொண்ணுங்களாம் வெளில வரக்கூடாது, வந்தால் பேய் பிடிச்சிரும், அப்புறம் பேய் பிடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப பயங்கரமாக இருக்கும், வாங்க வாங்க அப்படின்ட்டு தேங்க சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து செம்ம சிரிப்பாக வருது, இவ்வளோ இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஆமாம் மாமா ஆமாம் மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. எனக்கு பேய் வந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது, வா மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஹேண்டை அட் பண்ணிக்கிறீங்க. அவளுக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்ட்டு அவள் யூஸ் பண்ணிக்கிறா, பண்ணட்டும், நீ கவலைப்படாத ஐஷன், நான் பார்த்துக்கிறேன், வா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகலாமா?
ஆ சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்டாட்ட உங்களோட ஹேண்டை தான் பிடிச்சிட்டு இருக்குங்க. ஐயோ என்னமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்க நீங்களா? ஐயோ இவ்வளோ வச்சுக்கிட்டு மூன் நீ மட்டும் ஏன் நின்றுட்டு இருக்க? வா போகலாம், முதல்ல வீட்டுக்கு போகலாம். ராத்திரி நேரத்துலலாம் வீட்டிலேருந்து வெளியில் வராது சரியா? உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என் மாமாவை கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆமாம் ஆமாம் மாமா மாமா எனக்கு பைக்கில் ஒரு ரவுண்டு போகணுன்னு இருக்கே, கூட்டு போறியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கேட்குறாங்க. ராத்திரி நேரத்தில் ஆஹாஹா மணி இப்போ பாரு 7 மணி ஆச்சு. ராத்திரி நேரத்துலலாம் வெளியில் போகக்கூடாது, வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு டேங் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏய் விட்ரி அவனை. ஏன் மச்சான் விட்ரி? உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஏய் இப்போ சரியான 90s கிட்ஸாக இருக்காண்டி. ஏய் 90s கிட்ஸ் தாண்டி, இது நல்ல ஒரு ஜாலியான என்ஜாய்மெண்ட் தானடி, கம்பெனி ஒரு மச்சான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து கிட்ட நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? டேய் அப்போ தான் ஜங்குக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் வந்து ஜங்குக்கோட டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா எங்களெல்லாம் வந்து அறிமுகப்படுத்த மாட்டியா? அட ஆமால மறந்தே போயிட்டேன். மூன் ஐஷோ இவங்க எல்லாமே தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து ஜேஹோப்பு, இவன் வந்து ஜிம்மின்னு, இது வந்து ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹாய். ஐயோ என்னமோ இருக்கானுங்க எல்லாரும், எவ்வளோ க்யூட்டாக ஹாட்டாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே அவன் நினச்சிக்கிறாங்க. ஹாய் என்னோட பேர் மோன், இவன் என் ஃப்ரெண்டு ஐஷு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து லைக் வந்து ஜின்னோட என்ட்ரி வருது. அவர் வந்து புல்லட்டில் செம்ம மாதம் வந்துட்டுருக்காரு. அவர் பார்க்குறாரு, என்ன இதுங்க 2 பொண்ணு நின்றுட்டுருக்காங்க, யார் இவங்க அப்படின்ற மாதிரி பைக் லைக் வந்து அவரோட புல்லட்டை வந்து நிறுத்திட்டு என்னடா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஜின் கேட்குறாரு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஐஷுவா வா எவ்வளோ மாசாக இருக்கான், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான். அவ்வளோதான் அவங்க அவ்வளோ டோட்டல் ஃப்ளாட்டு. அப்போ தான் அண்ணா இவங்க டேட் அங்கே ஜங்குக்கு ஜிமின் ஜப் எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் வந்து யார்டா இந்த 2 பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து ஜின் வந்து பார்க்குறாரு. ஐஷுக்கா அவ்வளோதான் டோட்டல் ஃப்ளாட் ஆயிட்டாங்க. யாரா எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ணா இது என் மாமா பொண்ணுங்கண்ணா, அத்தை பொண்ணுங்க. ஓ நீ கூட சொல்லிட்டு இருந்தே இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா அவங்க தான். ஓ ராத்திரி நேரத்தில் பொட்ட பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்கடா. அதுக்கு தானே நாங்கள் கிளம்பிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே ஐஷுவா சின்னக்கிட்ட போய் நீங்கள் எங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறா. இல்லையா என்ன இவ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வாடி இந்த பக்கம். நீ சும்மா இருறி. நீங்கள் என்ன கூப்பிட்டு போய் விடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த பாருமா, நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து திடீர்னுலாம் இந்த மாதிரி பையன்கிட்டலாம் ஒன்று கொண்டு போய் விடுங்களான்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஜின் சொல்கிறாரு. எனக்கு தான் வந்து வீட்டுக்கு வழி தெரியாது, நீங்கள் கொண்டு போய் விடுறீங்களா, அதுவும் ரொம்ப ராத்திரி நேரமாகிடுச்சு. டே மாமா சொன்னார் இந்த மாதிரி பேய் பிடிச்சிருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து அவ்வளோ ஆக்டிங் விடுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்னை கொண்டு போய் விட்டுடுறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஆக்டிங் விடுறாங்க. அதுவும் சார் தான். சரிம்மா நீ வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்குமா இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பின்னாடி ஏறி பிடிச்சிட்டு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின்னுக்கா செம்ம ஷாக்கு. சுற்றி அவங்களுக்கும் இல்லை ஷாக்கு, என்னடி பண்ணுற அப்படின்ற, இன்னைக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. போகலாமா மாமா அப்படின்றீங்க. எது மாமாவா? ஏய் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறாங்க. டே மாமா நீங்கள் வந்து 3 கூட்டு வந்துடுங்க, நான் இவர் கூட போகிறேன், போகலாமாம்மா அப்படின்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வந்து சொல்கிறாங்க. இதை பாருப்புல கையெடு. எனக்கு பயமாக இருக்கு மாமா, திடீர்னு வந்து பேய் என்ன பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணுறீங்க. இந்த ஆக்டிங்கை வந்து அவள் சினிமாவில் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆஸ்கர் அவார்டே வாங்கியிருக்கலாம், என்ன பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டு. போங்க மாமா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இந்த பாருப்புல இந்த மாதிரிலாம் வந்து கட்டிலாம் பிடிக்கக்கூடாது, அது யாருன்னே தெரியாத பையனை இந்த மாதிரிலாம் நீ கட்டி பிடிக்கக்கூடாது புள்ள, கையெடு புள்ள.
மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. மாமா அங்க ஒரு பேய் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வச்சு ஹைப் பண்ணிக்கிறாங்க. எது பேய் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சீக்கிரம் கிளம்புடா கிளம்புடா எல்லாருமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வாழ்றாயா அப்படின்ற மாதிரி வந்து உங்க ஃப்ரெண்டு பாக்குறாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டை பார்த்து விங்க் பண்ணிட்டு, ஹாய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்டு ஜின்னு கூட கிளம்பிடுறாங்க. மூணு மூணு சீக்கிரம் வா, பேய் வந்துட போகுது. அவங்க எல்லாருமே வந்து மித்தர்ல எல்லாருமே வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. அவ சொல்றேன்னு சொல்லிட்டு அதை நீயும் நம்புறியாயா? கூட இருக்கிற எல்லாரும் அந்த மாதிரிதான் போல. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட வண்டியில வந்து நீங்களும் ஏறுறீங்க. லைக் 2 சைடு லேக் போட்ட மாதிரி தான் வந்து ஏறி உட்காடுறீங்க. என்ன புள்ள இந்த மாதிரி உட்காடுற? வேற எப்படி உட்கார்றது? ஒன்றும் இல்லை சரி போலாமா? போலாம். மாமாவை பிடிச்சிக்கோ, கீழே விழுந்துடாத. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேங்க பேக்ல இருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. டேங்கா லைக் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிள்ளை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பிள்ளை. மாமா என்ன மாமா, நீ தானே மாமா பிடிச்சிக்கோன்னு சொன்னேன், அதானமா பிடிச்சிக்கிட்ட, போ மாமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு, சரி போல புரியுது எப்படி வரதுக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேங்கோட வீட்டுக்கு வந்துடுறீங்க. இதை வந்து என்ன அப்படி நம்ம பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பார்த்து லைக் வந்து உங்களோட டேங்கோட சித்தி இருப்பாங்களா, அவங்க வந்து பார்க்குறாங்க. ஒரு பைக்கில் வந்து புல்லட்ல ஐசி வந்து இறங்குறாங்க. இன்னொன்னுல வந்து நீங்கள் டேங்கோட பைக்கில் இருந்து இறங்குறீங்க. லைக் வந்து சரி உள்ளே போங்க போல முதல்ல அப்படின்னு டேங் சொல்கிறாரு. சரி மாமா. ஜின்னோட பைக்ல இருந்து ஐஷு இறங்கவே இல்லை. அவங்க நீங்க தான் பிடிச்சி இழுக்கிறீங்க. வாடி வாடி. நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன். ஐயோ இவ்வளோ சீன் போடுறாலே, உங்க ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்து ரொம்ப சீன் போட்டேன்னு வச்சுக்க, சாவடிச்சிருவாங்க, மூடிட்டு வந்துரு அப்படின்னு உங்க ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறீங்க. ஐயோ ஏன் ஹேண்ட்ஸம், ஏன்டி இப்படி பண்ற? எவ்வளோ அழகான ஒருத்தனை வந்து ஆசையா பார்க்க விடுறியாடி, வாயை மூடிட்டு வந்துரு. ஐயோ அவங்க எவ்வளோ அழகா இருக்கா, வாயை மூடிட்டு ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு இழுத்துட்டே போறீங்க. அதுக்கப்புறமா டேங்கும் வந்து பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு உள்ளார வந்துடுறாரு. சின்ன வந்து சரா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அப்போ இப்போ வந்து டேங்கோ வந்து உள்ளார வராரு. உங்க டேங்கோட சித்தி வந்து உள்ளார வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து டேங்கை பிடிச்சி இழுத்துட்டு லைக் பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அந்த சவுண்டு அப்படி கேட்குது. எல்லாருமே வந்து என்னடா சவுண்டுன்னு திரும்பி பார்த்தா அவங்க அரைஞ்சிருக்காங்க. என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொட்டப்பள்ளியை கூட்டிட்டு வண்டியில் திரிஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அது செம்ம கோவம் வருது. டேங்க் அடிச்சதுன்னு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களுக்கு உடனே நீங்கள் வரைஞ்சு கட்டிட்டு போறீங்க. எதுக்கு இப்போ அவர் அடிச்சிங்க? இதை பாரு, நீ எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கலாம், இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஒரு பையன் கூட பைக்கில் வர, இதை பாருங்க, அவரு என்னோட மாமா, என் மாமா கூட தானே பைக்கில் வந்தேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெருசாக அடிக்கிறீங்க, இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. என் மாமாவை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோவமாக சொல்கிறீங்க. உடனே வந்து இப்போ போல கோவப்படாத, சித்தி நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. என்ன நல்லதுக்கு? அவள் வந்து பேமெண்ட்டே பண்ணுறது, இது கூட புரியாமல் நின்றுருக்கியாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அத்தை சொல்கிறது கேளு போல, சித்தி சரியாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து டேன் சொல்லிருக்காரு. உடனே உங்கள் அம்மா, அவள் என்னடா சரியா சொன்னா? உன் கூட தானே வந்தா, நீ அவளோட மாமன் தானே, உன் பைக்கில் தானே வந்தா, அதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் வந்ததில் ஒன்றும் தப்பும் இல்லை சரியா, உன் கூட தானே பைக்கில் வந்தா, வேற யார் கூடயும் போகலல்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அத்தைக்கா அவ்வளோதான் ரொம்ப கோவம் ஏறுது. அந்த மாதிரியான கோவம் ஏறுது. அந்த டைமில் தான் வந்து அவங்களோட பையன் அப்படியே மூஞ்சி கை காலெல்லாம் வீங்கிக்கிட்டு நடந்து வரான். அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு உள்ளார வரான். எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவனுக்கு அந்த மாதிரி வந்து மூஞ்சில கன்னத்தில் எல்லாம் வீங்கி இருக்கு. அவங்க அம்மாவுக்கு, டே மகனே என்னடா ஆச்சு, யாரா உன்னை இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. இவ அடிச்சுதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னா அது எவ்வளோ அசிங்கம். அந்த ஈகோ இருக்குல்ல, அந்த மேல் ஈகோ, அது ஒன்றும் இல்லாமல் ஒரு சண்டையாயிருச்சு. அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. என்னடா சொல்ற? எப்படி அந்த எந்த சண்டை இருந்தாலும் நீ தானடா மற்றவங்களை போட்டு அடிப்ப, இப்போ யாரும் உன்னை இப்படி அடிச்சது? ஐயோ என் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் கை கால்லாம் வீங்கி இருக்கு, யாரா உன்னை அடிச்சது சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கேட்குறாங்க, எப்படி நான் சொல்லுவேன், சொன்னா அசிங்கம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து
உங்களதான் முறைச்சு பாக்குறான். முறைச்சு பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறான். வேண்டாமா விட்டுரு, ஏய் வாடா, முதல்ல உனக்கு ஒத்தடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான் செம்மடா அப்படின்ட்டு உங்க வந்து, எனக்கு தெரியும் மச்சான் அப்படின்ற மாதிரி. அச்சோ தம்பி உனக்கு என்னடா ஆச்சு, யாரா இப்படி அடிச்சா, அண்ணன் கிட்ட சொல்றா. ஏய் போட மயிறு, வந்துட்ட பெருசா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. லைக் வந்து அடிக்கலான்ட்டு தான் போறீங்க. உடனே உங்க ஃப்ரெண்டு வேண்டாம் இப்போ வேண்டாம் அமைதியாரு அப்படின்ட்டு வந்து உங்க ஃப்ரெண்டை தடுத்துடுறாங்க. லைக் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து டயாங் தான் எந்திரிச்சு எல்லா வேலையுமே வந்து பார்க்குறாரு. வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து டயாங் தான் பார்க்குறாரு. அவங்க அம்மாவும் வந்து அவங்க தான் எப்போவுமே சீக்கிரமாக எந்திரிக்க பழக்கம் இருக்கும்ல. ஸோ அவங்களும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா டயாங் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏய் டயாங், அத்தை என்னடா பண்ணுற, வேலை பார்க்குற அத்தை, நீ ஏன்டா பண்ணுற இதெல்லாம், ஏன் அத்தை பண்ணா என்ன அத்தை, நீ எல்லாம் ஏன்டா இதை பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கடாவ யார் அத்தை, இந்த வீட்டுக்கு மருமகளும் ஒருத்தி வந்தாலும் எங்கடாவ, அது சித்தி ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க அத்தை, ஏன் அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்க எந்திரிச்சு வந்து வராங்க. உங்க அம்மா கோமா தான் அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்னடி பாக்குற, என்ன எவ்வளோ தைரியம் வந்து ஏன் மருமகனை வேலை வாங்குவ, என்ன புட்டுங்கிற வேலை நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா, எல்லா வேலையும் அவனையே வாங்குறியா நீ அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராங்க. இல்லை நாத்தனாரே, அவன் தான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா, சரி நீ இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், நானும் வந்து அவனை பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே டேய் சொல்கிறது உண்மையாடா அப்படின்ற மாதிரி அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சித்தி தான் பார்க்குறாங்க. அவங்க முறைச்சி பார்க்குறாங்க. டேங் வந்து பயந்துடுறாரு. ஆமாம் ஆமாம் அத்தை, நான் தான் வந்து சரி வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் அத்தை, நீ இதுவுமே எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன அத்தை, நம்ம வீட்டு வேலையை நாம் தான் சொல்கிறல்ல, நீ எதுவும் பண்ண தேவை, இனிமேல் அவள் தான் என்ன பண்ணுவா. ஏய் என்னடி பார்த்துட்டு இருக்க, வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சமைக்கணும்னு தெரியாதா உனக்கு, வீட்டு வேலையெல்லாம் எந்திரிச்சு சீக்கிரமாக பண்ணணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து உங்களோட மாமாவும் எந்திரிச்சு வராரு. என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அண்ணா, என்னண்ணா நடக்குதுங்க, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலை பார்க்காம அப்படி என்ன தூங்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி, இப்படி தான் வந்து இத்தனை வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளா, வீட்டு வேலைலாம் பார்க்க தெரியாதா, அப்படி என்ன மகாராணிக்கு அப்படி தூக்கம், வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வயசானவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கவனிக்கணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டி ஏன்டி இப்படி பண்ணுற, எத்தனை தடவை சொல்கிறது, இப்போ அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்கள பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி நடக்காது, போய் இவ்வளோயா பாரு, நீ தட்டு முடி மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சித்தியும் வந்து போயிட்டாங்கட்டே, அவங்களோட சித்தியும் அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க, நீ சும்மாடுறா, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களா ஒரு 10-11 மணிக்கு தான் வந்து எந்திரிச்சு வரீங்க. ஐயோ நான் தூக்கம், செம்ம தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து எந்திரிச்சு லைக் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் தான் வந்து போட்டிருந்துருப்பீங்க. அதை போட்டுக்கிட்டே அப்படியே கீழே வரீங்க. டேங்க எல்லாருமே பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவை வேகமாக வந்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், இது எதுக்கடி போட்டீங்க, ஏம்மா என்னாச்சு, இது எப்பவும் போடுறது தானே, இது சிட்டி இல்லடி, ஆஸ்திரேலியா இல்லடி, இது கிராமத்தில் இப்படிலாம் போடக்கூடாதுடி, போய் பேண்டாவது போடுங்கடி, ஐயோ சி இந்த அம்மாவுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போயிட்டு நீங்கள் டிஷர்ட்டு லைக் வந்து அங்கே வந்து நீங்கள் எடுத்துருந்துருப்பீங்க அந்த டாப்ஸு பேண்ட்டெல்லாம். ஸோ அதுதான் வந்து செட்டாக இருக்கிற மாதிரி அதை தான் போட்டு வரீங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் இதே மாதிரியே போடுங்க உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் உங்களை பார்க்க அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. இதில் ரொம்ப அழகாக இருக்க நீ, இன்னும் இன்னும் பட்டு பாவாடை தாவணியெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், இன்னமும் ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. அவ்வளோதானே மாமா, நீ எடுத்துக்கொடு அவள் போட்டுக்குவா அப்படின்ட்டு டேங்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஏண்டி என்ன கோத்து விடுற, அவ்வளோதானே வாங்கி கொடுத்துட்டா போச்சு, உனக்கும் சேர்த்து வாங்கி தரேன் அப்படின்ட்டு வந்து டேன் சொல்கிறாரு. அதை விட எனக்கு ஒன்று வேணுமாம்மா. என்ன வேணும், நேற்று நைட்டு புல்லட்டில் ஒருத்தர் வந்தார்ல, ஆமாம் அவர் பேர் என்ன, ஏன் கேட்குற, சொல்லுமாம்மா, அவர் பேர் ஜின்னு, அவரோட நம்பர் எதுக்கு, ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குமா,
ஃபோன் நம்பரா? அந்த மாரிலாம் எதுவுமே இல்லையே! ஓ! அப்படியா? சரி மாமா. ஏன் புள்ள? இல்ல. கேட்டேன் மாமா. சரி, சரி. நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தயாராகுங்க. நம்ம வெளியில போலாம். மாமா வெளில கூட்டு போறேன். ஐ! அப்போ உங்க அவங்களும் வருவாங்களா மாமா? யாரு? அந்த ஜின்னு தான். அ கூப்பிட்டா வருவாங்க. ஐ! அப்ப கூப்பிடுங்க. "ஏய் வாடி வாடி சீக்கிரமா சாப்பிட்டு போலாம். ஐயோ! இவ தொல்ல தாங்கலையே!" அப்படின்ற மாரி அப்படியே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்க அம்மா அப்படியே பிளான் போடுறாங்க. சீக்கிரமா வந்து உங்களுக்கு கல்யாணத்த பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க எல்லாருமே கிளம்பி போயிருந்திருப்பீங்க. இந்த மாரி வந்து அ வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக்கு, ஜிமினு, ஜே.ஓ.பி எல்லாம் வந்து வராங்க. அப்படியே எல்லாமே வந்து கார்லலாம் போயிட்டு ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இங்க வந்து லைக் உங்களோட மாமா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் உங்க அம்மா வந்து இந்த மாரி டேங்க் வந்து என்னோட பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க லைக் டேங்கோட சித்திக்கு தான் அது எப்படி? என் பையன் இருக்கான்ல, அவனுக்கு உங்க பொண்ண குடுங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஏய்! நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப எதுக்கு முந்திரி கொட்ட மாரி முன்னாடி வர? மூடிக்கிட்டு நில்லு. அப்படின்ற மாரி அவரு கத்துறாரு. நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? 2 பேருமே வந்து அ அவளுக்கு மாமா பசங்க தானே! மாமா பசங்க உடனே உங்க அம்மா தான் மாமா பசங்க தான். யாரு இல்லன்னு சொன்னா? அ ஆனா பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கெல்லாம் குடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம, என் பொண்ண விட உங்க பையன் 2 வயசு சின்னவன். அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆமா, அதுவும் சரிதான். பையன் வந்து சின்ன பையனா தான் இருக்கான். அவனுக்கு எப்படி வந்து அவள தர முடியும்? நீ சொன்ன மாரியே வந்து அ டயான்க்கே வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துரலாம் அப்படின்ற மாரி உங்க தாத்தாவும் சொல்லிடுறாங்க. ஆமா, அதான் சரி. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அவன் வந்து கல்யாணம் பண்ணி அவன அனுப்பிச்சுட்டா, அவன் வந்து இங்கேருந்து போயிடுவான். அப்புறம் இந்த சொத்து இதெல்லாமே நமக்கே வந்துரும் அப்படின்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. சீக்கிரமா வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலாம். நான் இங்கேருந்து போறதுக்குள்ளார நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அவனையும் என் கூடவே கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லுவாங்க. அவங்களோட அதாவது உங்களோட மாமாக்கு அதுதான் வேணுன்றதா இருக்கும். அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க எல்லாமே ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வரீங்க. லைக் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ லைக் இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸும் போகுது. இந்த விஷயம் தேயாங்க தெரிஞ்சிரும். அவர் வந்து அப்படியே ஷையா உங்கள பார்க்கறது, உங்களுக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்து குடுக்குறது, அந்த மாரிலாம் வந்து பண்றாரு. அப்படியே வந்து ஊர் திருவிழாவும் வருது. அதில வந்து புடவ கட்ரி அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஐயோ! எதுக்கும்மா? சொல்றத மட்டும் செய்டி. ஐயோ! இப்ப திடீர்னு புடவைக்கு எங்க போறது? ஏய்! அதான் உன் மாமா குடுத்தான்ல புடவ, அத கட்டுடி அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆ சரி ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு, அ நீங்க வந்து டயான் குடுத்த அந்த பட்டு சேலைய கட்டிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து டயான் வந்து அந்த டிசைனர் சேலை குடுத்துருப்பாங்கல்ல, அத தான் வந்து அவங்க கட்டிக்கிறாங்க. 2 பேருமே வந்து சாரிய கட்டிட்டு வரீங்க. அவ்ளோ கோர்ஜியஸா இருக்கீங்க. டயாங்க்கா அவரோட ஹார்ட் அப்படி வந்து பட படன்னு அடிச்சுக்குது. ஐயோ! அவ்ளோ அழகா இருக்கீங்க. அத வந்து லைக் வந்து பாப்பான்ல, அந்த சித்தி எட்டையாங்கோட சித்தியோட பையன், அவனுக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு ஆசை வருது. உங்கள அடையணுன்ற ஆசை அப்படியே வருது. உங்க ஃப்ரெண்டும் வந்து உங்க கூட அப்படியே நடந்து வராங்க. லைக் வந்து டயாங்கோட அம்மா அதாவது உங்க அம்மா தான், "ஐயோ! என் பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கா! இப்போ தாண்டி நீ ஒரு பொண்ணுன்றதே எனக்கு தோணுது." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ம்ஹ்ம். நெனப்பு தான்ம்மா உனக்கெல்லாம். ஐயோ! என் பேத்தி எவ்ளோ அழகா இருக்கா! அப்படின்னு உங்க தாத்தாவும், அ டேங் வந்து உங்கள பார்த்துட்டு அப்படியே நின்னவரு தான். கொஞ்சம் கூட அசையவே இல்ல. அப்படியே நின்னுகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவருக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. லைக் வந்து நான் வாங்கி குடுத்த புடவைய கட்டிட்டு எதா இருந்தாலும் வந்து நாம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து நாம வாங்கி குடுத்த அந்த புடவை, நகையெல்லாம் போட்டு வரும்போது எப்படி இருக்கும்? எவ்ளோ ஒரு ஹேப்பியா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் அந்த அளவுக்கு 100 மடங்கு டேங்க்கு இருக்கு. அ "டேய் டயாங், வாடா இங்க. அங்க வந்துட்டு என்னடா நின்னுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே டயாங், அத வரேன் அத்த. "பாத்தியா என் பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கா?" "ஆமா அத்த. ரொம்ப அழகா இருக்கா. இவ்ளோ அழகா இருப்பான்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல." "நீ வாங்கி குடுத்த புடவ தான மாமா. அதனால தான் அழகா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க.
அப்படின்னு சொல்றீங்களா டேங்கா. அவ்வளோதான், ஃபேஸ் அப்படியே ரெட் ஆகுது. இவன் எதுக்கு இப்படி ஃபேஸ் ரெட் ஆகுது, சும்மா ஃப்ளர்ட்டு தானே பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணது வந்து அவருக்கு ஒரு மாதிரி வந்து லைக் பட்டர்ஃப்ளைஸாக வந்து பறக்குது டேங்க்கு. ஐயோ அப்படின்ட்டு வெக்கமாக வருது. அவர் அப்படியே அங்கேருந்து ஓடிடுறாரு. இவன் எதுக்கு இப்படி ஓடுறான், ஏய் என்னடி பண்ண, எதுக்குடி அப்படி சொன்னேன், மா சும்மா ஃப்ளர்ட் பண்ணம்மா, அதுக்கு இப்படி வெக்கப்பட்டுட்டு ஓடுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்லடி, உனக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க போல. செம்மையாக ஃப்ளர்ட் பண்ண அப்படியே செவக்குது மூஞ்சி. ஐயோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. சரி போதும் வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா, அப்புறம் உங்கள் அம்மா எல்லாருமே வந்து சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போகிறீங்க. அப்படியே வீதியில் நடந்து போயிட்டுருக்கீங்க. எல்லாருமே வந்து உங்கள் அம்மா விசாரிக்கிறது, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அண்ட் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இது உன்னோட 2வது பொண்ணா அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறாங்க. அவங்களும் வந்து அவங்களும் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு ஆமாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. கோயிலுக்கும் வந்து ரீச் ஆயிட்டீங்க. ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டேயாங் கூட இருங்க, நானும் வந்து தாத்தாவும் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. உங்கள் அம்மாவும் தாத்தாவும். டேயாங் வந்து உங்கள் கூட உங்கள் 2 பேர் கூட தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி தரேன் சரியா. சரி மாமா அப்படின்ட்டு ஐஷுவும் சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தி சரி மாமா வாங்க, கடையெல்லாம் நிறையா இருக்குது, நம்ம சுற்றி பார்க்கலாம், இங்கே சாப்பிட்றதுக்கெலாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை தான் வந்து டயாங் வந்து பிடிக்கிறாரு. என்ன இது, எதுக்கு ஏன் கையை பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாரு. அப்படின்னு நீங்கள் வந்து லைக் வந்து டேங் வந்து பார்க்குறீங்க. மாமா கை கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கையை பிடிச்சிருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கடையெல்லாம் போகிறீங்க. அங்கே நிறையா வந்து அந்த ஒரு திருவிழானா அந்த நிறைய கடைங்க, அந்த விளையாடுது எல்லாமே இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வந்து இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது எல்லாம் ஒரு நல்லா இருக்குது, அதெல்லாம் வந்து விளையாடணும் அப்படின்னா அந்த பலூன் ஷூட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த ரிங்கு போடுறது இது எல்லாமே இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. டேங் வந்து உங்களை அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்காரு. நீங்களுமா வந்து அந்த ஃபஸ்ட்டு பலூன் ஷூட்டுக்கு தான் போகிறீங்க. பலூன் ஷூட்டில் எல்லாமே வந்து ஷூட் பண்ணிடுறீங்க. அங்கே வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அங்கே கிஃப்ட் எல்லாம் வச்சுருப்பாங்களே, அதில் வந்து ஒரு பொம்மை இருக்குது. லைக் வந்து டேயாங்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொருள் இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா வந்து நீங்கள் எல்லா பலூனையுமே ஃபுல்லு வந்து ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து லைக் டேங்க்கு ஷாக்கு. டேங்க்கு மட்டும் இல்லை, அங்கேருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. வியப்பை பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு அதுவும் வந்து கன்னை எடுத்து எல்லாத்தையுமே டுப்புன்னு சுட்டாலே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன புள்ள இவ்வளோ அருமையாக வந்து எல்லாத்தையும் சுட்டுப்புட்ட. ஆமாம், எப்படி அந்த பொம்மை உனக்கு தான் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டேயாங் கொடுக்குறீங்க. டேயாங்க்கா அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா, எனக்காகவா, ஆமாம் மாமா உனக்காக தான் இதில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. எல்லோரும் வந்து அப்படியே கை தட்டுறாங்க. ஒரு பொண்ணு வந்து எல்லாத்துலேயுமே வெடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தட்டுறாங்க. வாமாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்கோட ஹேண்டை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே நடந்து போகிறீங்க. ஏப்போல அங்கே பாரு வளையல் கடையெல்லாம் இருக்குது, வளையல் வாங்கி தரட்டா. வளையலா, வேண்டாமாம்மா கண்ணாடி வளையல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லாதனால அதெல்லாம் ரொம்பவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. பாப்பில் நல்லா இருக்கும், நல்லா கலக்கலான்னு இருக்கும் அப்படின்ட்டு வந்து டேங்குங்களை வந்து அவ்வளோ ஆசையாக கேட்குறாரு. உங்களால் அதை மறுக்கவும் முடியல. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டேங் வந்து உங்கள் கைக்கெல்லாம் வந்து வளையலெல்லாம் வாங்கி அவரே தான் போட்டு விடுறாரு. அப்படி போட்டு விடும்போது அவருக்கு வந்து ஷை ஆகுது. அந்த கடைக்காரர் தான், டயாங்கு யார்ரா இந்த பொண்ணு, என் அத்தை பொண்ணு, ரொம்ப அழகா இருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தெரியும் தெரியும் அப்படின்ற மாதிரி. சரி எவ்வளோ ஆச்சு. லைக் வந்து டேயாங் வந்து லைக் வந்து ஒரு ரொம்ப இன்னசென்ட் தானே, அவன் யார் வேணாலும் ஏமாற்றிடலாம். ஸோ அதனால் வந்து அவர் ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறாரு. உங்களுக்கா என்னது இது இவ்வளோ தான் ரேட் இருக்குது. ஒரு நிமிஷம், எவ்வளோ ரேட் சொன்னீங்க. அதை ஆக்சுவலி வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும், அவர் வந்து டபுள் மடங்கு வந்து ரேட்டை விற்று சொல்கிறாரு. இந்த கண்ணாடி வளையல் அவ்வளோ விலை, இதை நான் நம்பணும். யாரை ஏமாற்ற பார்க்குற.
ஒழுங்கா விளைய சொல்றியா இல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடையவா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பிள்ளை பிள்ளை என்ன பண்ற பிள்ளை, நீ சும்மா இருமாமா. அவன் பாட்டுக்கு விலையை ஏற்றி அதிகமா சொல்லிட்டு இருக்க, நீ வந்து அதை குடுக்க வேற போற. யோ எது யோவா, ஆமாயா, என்ன ஏமாத்த பாக்குறியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க வாங்க, இந்த கடைக்காரன் வந்து எங்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க. புள்ள சும்மா இருப்புல, நீ சும்மா இருமாமா அப்படின்னு நீங்க வந்து தேங்காய் அழட்டி வைக்கிறீங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க. இந்த வளையல கேட்டா அந்த ஆளு 300 ரூபா சொல்றான், எங்களை எப்படி ஏமாத்துறான் பாருங்க, இவன் கடையில இருந்து பொருளை எதுவுமே வாங்காதீங்க, இப்படிதான் உங்களையும் வந்து ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னு ஐயோ தாயே, கடை இப்படிலாம் வந்து வியாபாரத்தை கெடுக்காதம்மா, நீ காசே கொடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்பு. இத பாருங்க, ஒழுங்கா உண்மையான விலையை சொல்லி வியாபாரத்தை பாருங்க, இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓசை வழியில கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேயாங்க கூப்பிட்டு கிளம்பிடுறீங்க. அங்க ஏன் புள்ள இப்படி பண்ண, பாவம் இல்லையா, நீ சும்மா இருமாமா, அவன் பாட்டுக்கு வந்து ஏமாத்துறான், நீயும் வந்து இழிச்சவன் மாதிரி அதை வாங்குற அப்படின்ற மாதிரி டேங்க திட்டுறீங்க. ஏன் புள்ள என்ன திட்டுற, பின்ன திட்டாம கொஞ்சம் சொல்றியா, கொஞ்ச நாளும் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிறாரு. அங்க பாரு பஞ்சு மிட்டாய்லாம் இருக்கு, சாப்பிட்றியா, நல்லா இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் பஞ்சு மிட்டாயெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுங்க. அந்த நாக்கெல்லாம் சேஞ்ச் ஆகுது, அதை வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணல. இப்பல உன்னோட நாக்கு செப்பையா சவந்திருக்கு பிள்ள அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்றாரு. உடனே வந்து நீங்க போனை எடுத்து பாக்குறீங்க. அட ஆமா, நாக்கு சவந்திருக்கு, கலரே மாறி போச்சுல்ல. கலரா, அதாவது நிறம் மாறிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா பிள்ளை, நாக்கே நிறம் மாறிடுச்சுல, என்னது கூட மாறிடுச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி அவரும் நீட்டுறாரு. ஆமா மாமா, உன்னதும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜாலியா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கீங்க. அப்போதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம எதையோ வந்து மிஸ் பண்ண மாதிரியே இருக்கே, எதை மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து பாக்குறீங்க. ஐயோ மாமா, என்னாச்சு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டுருச்சு, ஏதாவது குத்திருச்சு, என்னாச்சு, ஐயோ மாமா ஐசுவ காணோம் மாமா. எது, ஐயோ பாவ பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியலையே, வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடிட்டு இருப்பீங்க. அப்போதான் எதிர்த்தாப்புல வந்து தேடலான்னு போகும்போது தான் ஜங்குக்கு ஜிமினு ஜேவப்பெல்லாம் வராங்க. தேங் மச்சான், நீங்க எங்க, மச்சான் இப்படி பதட்டமா வந்து தேங் சொல்றீங்க, என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க அப்படின்னு ஜிமின் கேக்குறாரு. ஐயோ காணோண்டா. என்னது, ஆமாண்டா, எங்க கூட தானே வந்துட்டு இருந்தா, திடீர்னு காணோண்டா. என்னடா சொல்ற, வாங்கடா. அண்ணா அண்ணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, எங்க இருக்கான்னு தெரியலண்ணா, புது இடம் வேற, பயந்துட்டானா பிரச்சனை ஆயிரும்ண்ணா, வாங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் வந்து தங்கச்சி தங்கச்சி கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம் நாங்க தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கமா தேடி போயிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டா, அடி பாவிங்களா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு இப்படி கவுத்து விட்டுட்டீங்க, முன்னாடியே வந்து சொல்லியிருந்தீங்க, ஏன்னா உங்க அம்மா கூட நான் போயிருந்திருப்பேனே அப்படின்ற மாதிரி. உங்க ஃப்ரெண்டு எங்க போறதுன்னே தெரியாம யாருகிட்ட போய் என்னத்த கேக்குறது, ஐயோ அவ வீடு பேர் கூட எனக்கு தெரியாதே, இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் மேல மோதுறாங்க. அந்த பர்சன் யாரு அப்படின்னா ஜின்னு தான். ஜின்ன பார்த்ததுமே அப்படியே வந்து ஐஷுக்கா அப்போதான் ரிலீஃபா இருக்கு, மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு. போல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கட்டிலாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. மாமா அப்படின்ட்டு அலறாங்க ஐஷு. என்ன பிள்ளை ஆச்சு, யாராவது ஏதாவது வம் பண்ணிட்டாங்களா என்ன, சொல்லு பிறந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிட்டு இருக்காரு. தொலைஞ்சு போயிட்டேன் மாமா. எது அப்படின்ட்டு வந்து நீங்க ஐஷு வந்து ஹக் பிரேக் பண்ணிட்டு, என்னை வந்து 2 பேரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க மாமா, இந்த பச்சை குழந்தைய தனியா விட்டுட்டு போயிட்டாங்க மாமா அப்படின்ட்டு. யாரு தனியா விட்டுட்டு போனா, வேற யாரு, டயாங்கும் 3 தானே தனியா விட்டுட்டு போயிட்டாங்க மாமா, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, பின்னாடி ஒரு ஜீவன் வருதுன்னு கூட அவங்க பார்க்கல மாமா, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. புள்ள புள்ள சரி அழாத அழாதான், நான் வந்துட்டேன்ல அழாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விடுறேன். சரி அழாத அழாத, நான் தான் இருக்கேன்ல, என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்றாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஹேண்டை ஓன் பண்ணிக்கிறீங்க. என்ன எதுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுற, ஏன் மாமான்னு கூப்பிடக்கூடாதா மாமா அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றாரு.
ஜிம்மி கிட்ட வந்து ஐஷா சொல்கிறாங்க, அப்படி இல்லை புள்ள, திடீர்னு நான் யாருன்னே தெரியாது, என்ன ஏன்டி மாமான்னு கூப்பிடுற? எனக்கு அப்படிதான் தோணுது மாமா, என்னை விட்டுறாத, என்னை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு வந்து ஜின்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. சரி சரி சரி, அழாத அழாத, பயப்படாத, நான் இருக்கேன், முதல்ல வந்து வா உங்களை தேடலாம். ஆ வேண்டாம் மாமா, நீ தேட வேண்டாம். ஏண்டி? அவங்க வந்துட்டு என்னை தனியாக விட்டுட்டு போனாங்களா, அவங்க தேடட்டும், நீ என் கூடவே இரு, என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே போய் சின்னக்கிட்ட, மாமா அது வேணும் இது வேணும், இது வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வரிசையாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி வந்துட்டு அவளும் பயந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கேயா நீங்கள்? ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே, என் சோல்மேட்டை காணுமே, ஐயோ குழந்தைய தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் நீங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜின்னு ஜங்குக்கு தேடுறாங்க. ஜேஓப் எல்லாம் வந்து ஒவ்வொரு திசையில போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எங்க இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு வந்து 2-3 hours ஆச்சு, தேடி தேடி கிடைக்கவே இல்லை. கோயிலுக்கு போன உங்க அம்மாவும் வந்து கொஞ்ச நேரத்துலயே வந்திருப்பாங்கல்ல, எங்க இவளுங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தீங்களா, இந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கேட்டு போதும் அப்பதான் சொல்றீங்க, இந்த மாதிரி அவளை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, புது இடம் வேறம்மா, தொலைஞ்சு போயிட்டா என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஏய் ஒன்றும் இல்லடி, கண்டுபிடிச்சிடலாண்டி, இங்கே தாண்டி எங்கேயாவது இருப்பா. அம்மா 3 மணி நேரமா ஆச்சுமா, எப்படிம்மா தேடி கண்டுபிடிக்கிறதுமா, எனக்கு பயமா இருக்குமா. புள்ள புள்ள பயப்படாத புள்ள, அது நான் தான் இருக்கல, கண்டுபிடிச்சிடலாம். என் நண்பர்களும் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம் புள்ள, அழாத புள்ள அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் கஷ்டமா இருக்கு, ஐயோ நம்ம கூட வந்த புள்ளையே நம்ம இப்படி தொலைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி அவருக்கும் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. 4 hours ஆச்சு, உங்களுக்கெல்லாம் மனசு அப்படியே அல்ல இல்லை அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு எல்லாருமே வந்து மிங்கிள் ஆகிட்டு எல்லாருமே வந்து திரும்பவும் வந்திருப்பாங்க, எங்கே தேடியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் தேடிட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து பஞ்சு மிட்டாய் கடையில் வந்து ஜின்னும் ஐஷுவும் இருக்காங்க. சின்ன வந்து ஐஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் புள்ள இப்படி பண்ற, நீ ஏன் சாப்பிட வேண்டியதானே? பாருமாம்மா எப்படி கையில அடிபட்டிருக்கு, நான் எப்படி சாப்பிட முடியும், நீயே சொல்லு பார்க்கலாம். அப்போ என் மேலே பாசமே இல்லைல்ல உனக்கு, நான் போகிறப்போ நான் காணாமவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஐஷா சொல்கிறாங்க, சரி சரி போகுது போகுது பிள்ளை, இங்கே இரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஃபீடு பண்ணுறாரு. இது எல்லாருமே பார்க்குறாங்க. உங்களுக்கா அட்டம் கௌத்தா, ஏன் என்னடி இங்கே நான் காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன், இவன் கூட டேட்டிங்லையா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து செம்ம கோவம் வருது. வேக வேகமாக போகிறீங்க, எல்லாருமே வராங்க. உங்கள் ஃப்ரெண்டை வந்து பிடிச்சி திருப்பி பலார்னு அறையிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. எதுக்குடி அடிச்ச அப்படின்ற மாதிரி அவளும் திருப்பி உங்களை அடிக்கிறா. திரும்ப நீங்க அடிக்கிறீங்க, அவ அடிக்கிறா. 2 பேருமே இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துல என்ன வேணும், 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. சண்டை போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு அடி ஹக் பண்ணிட்டா இருக்காங்க. எங்கடி போய் தொலைஞ்ச, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, இப்படிதான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. 4 மணி நேரம் ஆச்சுடி, உன்னை எங்கெல்லாம் தேடிடுந்தேன் தெரியுமா அப்படின்னு நீங்க அழுறீங்க. நீ தானடி என்னை விட்டுட்டு போன, உன் மாமன் கூட போனியே, பின்னாடி ஒரு ஜீவன் வருது அப்படின்லாம் இல்லைல்ல, நீ தானடி என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அழுகுறீங்க. இது எல்லாருமே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ இவ்வளோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி 2 பேரும் அழாதீங்க, அதான் வந்து வந்து பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு டயாங் சொல்கிறாரு. உடனே நீங்கள் 2 பேரும் தான், எல்லாம் உன்னாலதான், நீ மட்டும் ஒழுங்கா பார்த்துட்டு இருந்திருந்தா இவ தொலைஞ்சு போயிருந்திருப்பாளா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தொலைஞ்சதுலேயும் நீ என்னை தொலைச்சதுலேயும் நல்ல விஷயம் நடந்திருக்கு மாமா அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே வந்து லைக் வந்து உங்கள் அம்மா தான் ஐஷோட காது பிடிச்சி திருவுறாங்க. ஏண்டி என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அத்தை காது விடுத்த வலிக்குதுட்ட, அத்தை விடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ பயந்துட்டோன்னு தெரியுமா, இங்கே வந்து நீ ஜாலியாக பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏன் மாமா பாரு மாமா என்ன திட்டுவாங்க அப்படின்ட்டு ஜின்னை பார்த்து கோவமாக வந்து ஐஷா சொல்கிறாங்க. நீங்களா
அவ கழுத்த புடிச்சு அப்படியே இறுக்கிட்டு, இந்த சீனு வந்து இங்க போட்டுன்னு வச்சுக்கேன், மொதல்ல கழுத்து நெரிச்சு கொன்றுவேன்டி உன்னைய. மாமா காப்பாத்து, கொலை 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடிங்கோ, திரும்பவும் நீ அதையே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கு. லைக் வந்து ஃபன் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டேஸும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்போ வந்து லைக் வந்து நிச்சயத்துக்கான அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ கல்யாணத்துக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கே தெரிய வருது, இந்த மாதிரி வந்து அஹ், உங்களுக்கு வந்து உங்களுக்கும் டயாக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. யாரு கேட்டுமா இது நீ முடிவு பண்ண? ஏய், யாரடி கேட்கணும்? யாரை கேட்கணும்? உனக்கும் எவ்வளோ வயசு ஆகுது? சொல்லு, எவ்வளோ வயசு ஆகுது? உனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு எனக்கும் ஆசை இருக்கா? அது மட்டும் இல்லாமல் டயாங்க தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு நான் வாக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. அம்மா என்ன விளையாடுறியாம்மா? அதெல்லாம் என்னால் முடியாது. இதை பாரு, நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலன்னா என்னோட பணத்தை தான் நீ பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து உங்க அம்மா வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க ஃப்ரெண்டு தான் வந்து ஏய் இப்போ என்னடி என்னடி இது அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மச்சான், கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கெல்லாம் கிராமத்துலலாம் வாக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா உசுரே போனாலும் அதை நிறைவேற்றுவாங்கடி. அப்படி இருக்கும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக நான் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுடி. இதை பாருடி, எனக்கு தெரிஞ்சு உனக்கு டயாங் தான் பொருத்தமா இருப்பாருன்னு தோணுது. கல்யாணம் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்னடி குறைச்சல்? நல்லா தானடி இருக்காரு, உனக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அப்புறம் என்னடி உனக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணுவார். அப்புறம் என்ன? அது என்னடி, இவன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காடி. இவன்லாம் எப்படி? இதை பாரு, நீ வந்து இருக்கல, நீ உன்னை பார்த்துக்கோ. எப்போவுமே பையன்தான் பார்த்துக்கணுன்ட்டு என்ன இருக்கு? நீ பார்த்துக்கோ உன் மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க உங்கள் அம்மா. அவள் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, நல்ல முடிவாக தான் எடுப்பாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வந்து அவங்களும் சொல்கிறாங்க. லைக் வந்து அந்த டே ஃபுல்லுமே நல்லா யோசிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சரி, உங்கள் அப்பா கிட்டேயும் வந்து இந்த மாதிரி அம்மா சொல்லுது என்னப்பா பண்ணுறது அப்படின்ட்டுலாம் உங்கள் அப்பா கிட்டேயும் கேட்குறீங்க. இதை பாருமா, இந்த கல்யாண விஷயத்துல ஆல்ரெடி உன் அம்மா என்கிட்ட சொல்லிட்டா. இந்த விஷயத்துல என்னை தலையிடக்கூடாது, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டா. இதுல வந்து உன்னோட முடிவு தான். எனக்கு தெரிஞ்சுட்டேன், நல்ல பையனா தான் இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிட்டு இங்க கூப்பிட்டு வந்துரு, முடிஞ்சிரும். இப்போ இங்க நீ என்ன பண்றியோ அதை அப்படியே தாராளமா நீ பண்ணிட்டே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் வந்து சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒரு விதமா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணிடுறீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவும் பண்ணியிருந்திருப்பீங்க. அதையும் வந்து நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. உங்கள் அப்பாக்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி சரி நானும் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காருமா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே மேரேஜ் வேலையெல்லாம் போகல. உங்கள் சித்திக்கெல்லாம் அப்படியே அவ்வளோ வயிறு எரியுது. நீங்கள் எப்பவும் போல் வந்து அந்த வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் இருக்கீங்க. டயாங்க்கு தான் வந்து அவருக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. உங்களுக்கும் வந்து இது ஒரு பெனிஃபிட்டான மேரேஜ் தான். லவ்வெல்லாம் வந்து இல்லை, பட் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான மேரேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர அதுக்கு வந்து ஒரு லவ்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து டயான் வந்து உங்களை ரொம்பவும் வந்து அவருக்கு பிடிக்கும், லவ்வும் பண்ணுறாரு. அவரோட லவ்வை வந்து ஒரு 90s கிட்ஸ் எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களோ அதில் வந்து ரொம்ப வந்து இதாக தான் வந்து அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் வந்து போகுது. இப்படியே தான் ஃபியூ டேஸுமே போகுது. லைக் வந்து அந்த தேவோட சித்தியோட பையன் இருப்பான் இல்லையா, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கல்யாணம் தான், இந்த இதெல்லாம் பொண்ணு பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் இருந்து வெளியில் போகக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் வந்து வெளியில் போக முடியாது, நீங்கள் வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த சான்ஸை அந்த பையன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி அவங்கள அடையணும் அப்படின்றதுக்காக
நீங்க வந்து உங்களுக்கே தெரியாம ஆ சமைச்சு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ, அதுல வந்து அவரு என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா வந்து, மயக்கம் மருந்து இருக்குல்ல, ஸோ அத வந்து கலந்திருப்பாரு. அது தெரியாம நீங்களும் வந்து சாப்ட்டுருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்னமோ கிளார் ஆற மாரியே இருக்கு. தூக்கம் வர மாரியே இருக்கு. உங்களுக்கே தெரியாம வந்து லைக் ஹால்ல டிவி தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு கூட தெரியல. அந்த பையனும் வந்து இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு, இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வர்றான். உங்கள பார்க்குறான். உங்க அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்குறான். அத அடையணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு அதிகமா போயிட்டுருக்கு. உங்க டீ ஷர்ட்ட தான் கழட்ட வரான். லைக் உங்க டீ ஷர்ட்டெல்லாம் பிடிச்சு அப்படியே மேல தூக்குறான். அப்போ ஒரே ஒரு கிக்கு தான். யாரு அப்படின்னா வந்து ஐஷு தான். எவன்டா அதுன்னு திரும்பி பார்த்தா ஐஷு தான். செம்ம கோவமா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலைய பார்ப்படா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா போட்டு பொலன்னு பொழக்குறாங்க. அந்த பையனா விட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தப்பிக்க பார்ப்பான். ஆனா ஐஷு விடவே மாட்டாங்க. செம்மையா போட்டு நல்லா அடி அடி அடின்னு அடிப்பாங்க. அப்போ வந்து வெளியில போன எல்லாருமே வந்து திரும்ப வந்திருப்பாங்க. லைக் வந்து அந்த பையனோட அம்மா, அவங்க அ அந்த பையனோட அப்பா அண்ட் தாத்தா, உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. எல்லாருமே ஓடி வராங்க. ஐயோ! என் பையன் தள்ளுடி விடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தள்ளி விடுறாங்க. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையனை அடிச்சிருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறாங்க. எதுக்கு என் பையனை இப்படி போட்டு அடிச்சிருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆள் வந்து அவங்க அப்பா வந்து எகுறாரு. உங்க பையன் என்ன வேலை பார்த்தான் தெரியுமா, சரியான நேரத்துல நான் வராம இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்குறாங்க. உங்க அம்மாவும், அத்தை சரியான நேரத்துல நான் வரலன்னு வச்சுக்கலேன், இந்த நாயி இந்நேரம் நம்ம மூணை என்னென்னமோ பண்ணியிருந்திருப்பாத்த, நாசம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? ஆமாத்த, இவன் என்னமோ பண்ணிட்டான். அவ தொடுறது கூட அவளுக்கு தெரியவே இல்லை, ஏதோ பண்ணியிருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து உங்க அம்மா தான் உங்ககிட்ட வந்து எழுப்புறாங்க. நீங்க கொஞ்சம் கூட அசையவே இல்லை, எந்திரிக்கவே இல்லை. ஏன் மூணு தட்டி தட்டி பாக்குறாங்க. இப்போ வந்து ஆஹ் ஆஹ் என்னதான் இருந்தாலும் தங்கச்சி பொண்ணு இல்லையா, ஸோ வந்து அவரும் வந்து தட்டி தட்டி பாக்குறாரு. தண்ணி தெளிக்கிறாங்க. எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சு? அண்ணா அண்ணா என் பொண்ணு, கவலைப்படாத ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமா தான் உங்களை தூக்கிட்டு வேகமா போறாங்க. போறதுக்கு முன்னாடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆஹ் உங்களோட அம்மா, தாத்தா எல்லாருமே இப்போ வந்து கார்ல உட்காந்து உங்க ஃப்ரெண்டு தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எப்படி போறதுன்னு கேட்டுட்டு அவங்களும் வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. உடனே வந்து வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு உங்களை அட்மிட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அங்கே டாக்டராக வந்து இருக்கிறது யார் அப்படின்னா வந்து சின்னதாக ஒர்க் பண்ணுறாரு. என்னாச்சு மாமா, என்னாச்சு, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை பிள்ளை, மயக்கத்தில் இருக்கா, யாரும் மயக்க மருந்து கொடுத்துருந்துருக்காங்க, அதில் தான் மயக்கத்தில் இருக்கா, அது குறைஞ்சிச்சின்னா சரியாயிரும் பிள்ளை அப்படின்ற மாதிரி சின்ன சொல்கிறாரு. அப்போ தான் எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக வந்து அவரோட பையன் பண்ணுவார்னு அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இப்படியா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. அவன் எந்திரிச்சதுமே நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜென் சொல்லியிருப்பார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமா, இதில் என்ன இருக்குது பிள்ளை அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கிளம்பிட்டாரு. அப்படியே வந்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அவங்களோட மாமா தான் உங்கள் அம்மா கிட்ட பேச போகிறாரு. ஏன் அவன் இப்படி பண்ணான், என் பொண்ணோட வாழ்க்கையை வீணாகிறதுல உன் பையனுக்கு அப்படி என்னென்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி, அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அப்பா அவங்களுக்கும் வந்து லைக் உங்கள் மாமாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. லைக் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களும் கல் முழிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து டேங் வந்து எங்கே போயிருந்திருப்பாருன்னா உங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக டேங் போயிருந்திருப்பாரு. இப்போ மட்டும் இந்த விஷயம் வந்து என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உங்கள் பையனை அவ்வளோதான், கண்டிப்பாக கொன்றுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்லிடாதம்மா, என்னதான் இருந்தாலும் அவன் பிள்ளை இல்லையா? அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை வீணாக போனால் உங்களுக்கு பரவாயில்லையாண்ணா? அப்படி இல்லைம்மா,
அப்போ என் தங்கச்சி பண்ண அப்படி எப்படி நான் உன்னை விட்டுருவேன்? அவ பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுறாங்க. உங்க லைக் உங்க மாமாவை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. உங்க தாத்தாவும் என்னடா பேச்சு பேசுற, அவ என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா? எப்படிடா ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி பண்றது எப்படிடா அவனுக்கு மனசு வந்துச்சு? என்னடா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? அப்படியாடா நான்லாம் உன்னை வளர்த்தேன்? உன் அம்மாலாம் இப்போ இருந்திருந்தானா இப்படியா வந்து இப்படி ஒருத்தனா அப்படின்ற மாதிரி அதுலேயே செத்து போயிருப்படா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. உங்க மாமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல அவன் மேல கோபமும் வருது. நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி வந்து இப்படி உங்க அப்பாவும் டேயாங்கும் வந்திருப்பாங்க. நீங்க எல்லாருமே வந்து வரீங்க. அத்தை, அப்பா, எல்லாம் எங்க போயிருந்தீங்க? தாத்தா சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்ல. வீட்டில் வந்து பார்த்ததும் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லிட்டு இருக்காரு. உங்க அப்பாவை இப்படி திடீர்னு பார்த்ததுமே எல்லாருக்குமே ஷாக்கு. ஐயோ, இப்போ இது நடந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி. மச்சான் வாங்க மச்சான், எப்போ மச்சான் வந்தீங்க? எல்லாம் கொஞ்சம் கோயிலுக்கு போயிருந்தோம் மச்சான், அதான் வேற ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சாருங்க. ஆமாங்க, கோயிலுக்கு போயிருந்தோம். அம்மா ஞாபகமாகவே இருந்துச்சு, அதான் கோயிலுக்கு போயிருந்தோம். அவங்க சேடாக இருக்கிறத வந்து அவங்க பார்த்தாலே தெரியுதுல்ல, அதை சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நான் தான் சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தோங்க. சரி சரி, எனக்கு புரியுது, ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்க, உன் அம்மா இல்லைன்றது புரியுது எனக்கு அப்படின்னு அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடுறாங்க. மச்சான் நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, நீங்கள் போய் ஓய்விடுங்க மச்சான். தேங்கு மாமாவை ரூமுக்கு கூட்டு போடா, அத்தா ரூமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க வந்து அவங்க உங்கள் அப்பா வந்து ரூமுக்கு கூட்டு போய் காட்டுறாரு. நீயும் போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட அம்மாவும் வந்து போயிடுறாங்க. நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது உங்கள் மாமா தான் உங்கள் அத்தையை பற்றி எங்கடி அவன் எங்கடி ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரையிறாரு. அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அரையிறாரு. என்ன வேலை பார்க்க வச்சுட்டு அவனை, என்ன மாதிரி மாற்றி வச்சுட்டு அவனை, எவ்வளோ கேவலமானவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. எங்கடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பண்ணதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் என்ன தப்பு இருக்கா? ஆல்ரெடி வந்து பேசி முடிவு பண்ணதுக்கு என்ன தப்பு இருக்கு? எவ்வளோ கேவலமாச்சே, இவ்வளோ கேவலமானவளா இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்னால் தான் போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும், என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டி. இவ்வளோ இந்த மாதிரி ஒருத்தன் தொட்டிருந்தா அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்டி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே அவங்களுக்கு அவ்வளோ வந்து பாதி அதை பற்றி யோசிக்கும் போது அவங்களுக்கு பக்குன்னு ஆகுது. ஒரு மாதிரி அப்படி பயமா வருது. இப்போ என்ன பயமாகுதா? பயமா இருக்கா? யோசிக்கும் போது உனக்கு அப்படி இருக்கா? உன் புள்ள அந்த மாதிரி ஒரு கன்றாவை ஏதாவது பண்ண போனா இன்னொருத்திக்கு, உனக்கு நடந்த ஒண்ணு இன்னொருத்திக்குன்னா இன்னொன்னா எங்கடி அவன் சொல்றேன்னு கழுத்துல நெரிக்கிறாங்க. ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. வேகமா இப்ப போய் அவனை பெல்ட் எடுத்து செம்மையா அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த பையன் கதறான், அது நல்லாவே கேக்குது. என்னடி ஆச்சு? யாரோ கத்துற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க விடுங்க. இல்லை, ஏதோ கத்துற மாதிரி இருக்கே, யார் நீ கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இது தம்பியோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. தேங்கும் வராரு, உங்க அப்பாவும் வராங்க. பாப்பா அடிக்காதீங்க, பாப்பா இனிமே பண்ண மாட்டேப்பா அப்படி அப்படின்ற மாதிரி செம்மையா அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். பெல்ட் பிஞ்சு போற அளவுக்கு வந்து அடிச்சுட்டு தான் வெளியிலயே வராரு. எல்லாருக்கும் என்னாச்சு? அப்பா என்னப்பாச்சு, ஏன்ப்பா தம்பியை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? இதை பாரு, உனக்கு எதுவும் தெரியாது தயாம், நான் பண்ணதுதான் சரி. மச்சான் என்ன மச்சாச்சு? ஏன் மச்சான் அவனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? இல்லை மச்சான், அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், அதனாலதான் அடித்தேன். அப்படி என்ன மச்சான்? இதை பாருங்க மச்சான், அதை பற்றி கேட்காதீங்க. அதை வந்து சொல்கிற நிலமையில நான் இல்லை, சொல்லவும் எனக்கு விருப்பமும் இல்லை. அந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கான். அவருக்கு புரியுது, ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான் போல், அதனால தான் வந்து இவர் இவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது, சரி மச்சான் புரியுது, அவன் பண்ணக்கூடாத வேலையை ஏதோ பண்ணியிருக்கான்னு தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. அண்ட் இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸுமே போகுது. உங்களுக்கு மேரேஜும் ஆகுது டயாங் கூட.
டயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி, உங்கள் அப்பாவுக்கும் வந்து நம்ம பொண்ணு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுவும் வந்து ஆமா அத்தை பையனாகவே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி. அது அப்படியே அவங்களுக்கும் வந்து ஓகே ஆயிடுச்சு. டயாங்க்கும் உங்களுக்கும் நல்லபடியாக வந்து மேரேஜ் முடியுது. அண்ட் இதோட வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து டயாங் ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கப்புறமா அவரோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ லாங்காக போகும்னு நான் வந்து எதிர்பார்க்கலை, பட் ஆனால் போயிடுச்சு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ லாங்காக போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் வந்து இதை நெக்ஸ்ட் டே, அதாவது இது சண்டே தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் ஆனால் இது ரொம்ப லாங்காக போனதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இதை வந்து மண்டேக்கு நான் வந்து நீங்கள் இதை கேட்கும்போது அது மண்டேவாக இருக்கும். ஃபேரிஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.